உஜ்ஜயினியின் அந்த அரங்கத்தில் 6 வயது சிறுவன் ஒருவன் மேடை படிக்கட்டுகளிலிருந்து வழுக்கி விழுந்து அவனது நெற்றியிலிருந்து ரத்தம் வழிந்தபோது கைதட்டல்கள் ஓய்ந்தன. கூட்டத்தில் நின்றிருந்த தொழிலதிபர் தேவவ்ர சோமானி எதையும் யோசிக்காமல் ஓடிச் சென்று அவனை தன் கைகளில் தூக்கிக் கொண்டார். அந்த சிறுவன் வலியால் கண்களை மூடியிருந்தான். ஆனால் அவனது விரல்கள் தேவவ்ரத்தின் குர்தா காலரை எவ்வளவு பலமாக பிடித்திருந்தன என்றால் அவன் ஒரு அந்நியரை அல்ல, நீண்ட காலமாக தொலைந்து போன ஏதோ ஒரு பகுதியை தாங்கிப் பிடிப்பது போல இருந்தது. தேவவ்ரத் அவனது முகத்தில் விழுந்திருந்த முடிகளைய ஒதுக்கிய போது அவனுக்குள் ஏதோ ஒன்று உடைந்து விழுந்தது. அதே அகலமான நெற்றி, புருவங்களுக்கு மேலே ஒரு சிறிய மேடு மற்றும் அழும்போது உதடு ஒரு பக்கம் கோணுவது என அந்த முகம் ஏதோ தற்செயலான ஒற்றுமை போல இருக்கவில்லை. அந்த முகம் தேவவ்ரத்தின் சிறுவயது புகைப்படங்களிலிருந்து வெளிப்பட்டு அவன் முன் வந்து நின்றது. இதற்கு சில தருணங்களுக்கு முன்பு வரை அந்த அரங்கத்தில் எல்லாம் சீராகவே இருந்தது. உஜ்ஜயினியின் வெளிப்புறத்தில் அமைக்கப்பட்டிருந்த மகளிர் கைவினை பயிற்சி மையத்தின் ஆண்டு விழா நடந்து கொண்டிருந்தது. சுவர்களில் மகேஸ்வரி மற்றும் சந்தேரி துணிகளால் செய்யப்பட்ட அலங்காரத் திரைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. மேடைக்கு பின்னால் பெரிய எழுத்துக்களில் கணவனை இழந்த, கைவிடப்பட்ட அல்லது குடும்ப வன்முறையை சந்தித்த பிறகும் தங்கள் குடும்பத்தை காப்பாற்றிய பெண்களின் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி இது என்று எழுதப்பட்டிருந்தது. முன் வரிசைகளில் உள்ளூர் வணிகர்கள், பள்ளி ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அமர்ந்திருந்தனர். மேடையில் தேவவ்ரத் சோமானி தலைமை விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். தேவவ்ரத்தின் வலதுபுறத்தில் அவனது தாய் வசுந்தரா சோமானி அமர்ந்திருந்தார். சூரத்தின் பழைய ஜவுளி வணிகர்களிடையே இவருடைய பெயர் மரியாதையுடனும் அச்சத்துடனும் உச்சரிக்கப்பட்டது. வயது அவருடைய தலைமுடியை நரைக்கச் செய்திருந்தாலும் அவருடைய முதுகு இப்போதும் நிமிர்ந்தே இருந்தது. கட்டளையிடும் பழக்கத்தில் எந்த குறைவும் இல்லை. அவர்களுடன் தேவவ்ரத்தின் மனைவி ருசிதா பண்டாரியும் இருந்தார். அவர் இளஞ்சிவப்பு நிற பட்டுப்புடவை அணிந்திருந்தார். மேடையில் இருந்த ஒவ்வொருவரிடமும் அவர் மிகவும் இயல்பாக புன்னகையுடன் பழகிக் கொண்டிருந்தார். இந்த முழு நிகழ்ச்சியும் அவளது திட்டத்தின் ஒரு பகுதி என்பது போல இருந்தது. உண்மையில் சோமானி குடும்பத்தின் அறக்கட்டளையில் கடந்த 3 ஆண்டுகளாக மக்கள் தொடர்பு மற்றும் சமூகத் திட்டங்களை கவனித்துக் கொள்வது அவள்தான். இந்த விழாவுக்கு வர தேவவ்ரத் உற்சாகமாக இல்லை. அவனை பொறுத்தவரை இந்த பயணம் ஒரு சம்பிரதாயமான பொறுப்பு மட்டுமே. காலை இந்தூர் விமான நிலையத்திலிருந்து கிளம்பும்போதும் அவன் காரில் தொடர்ந்து வணிகச் செய்திகளை படித்துக் கொண்டிருந்தான். சூரத்தின் முதன்மை தொழிற்சாலையில் புதிய ஏற்றுமதி ஒப்பந்தம் குறித்து அழுத்தம் நிலவியது. இயக்குனர் குழு அடுத்த வாரம் கூடவிருந்தது. வெளிநாட்டு வாங்குபவர்களுக்கு சரியான நேரத்தில் சரக்குகளை அனுப்ப வேண்டிய நெருக்கடி இருந்தது. இருப்பினும் குடும்பத்தின் அடையாளம் வணிகத்தால் மட்டுமல்ல, சோமானி குடும்பம் சமூகத்திற்காக எவ்வளவு செய்கிறது என்பதையும் மக்களுக்கு காட்ட வேண்டும் என்று வசுந்தரா அவனிடம் சொல்லியிருந்தார். தேவவ்ரத் எப்போதும் போல எதிர்ப்பு தெரிவிக்காமல் மௌனமாக இருக்கவே விரும்பினான். விழா தொகுப்பாளர் பயிற்சி மையத்தின் தலைவரின் பெயரை அறிவித்தபோது தேவவ்ரத்தின் பார்வை முதல் முறையாக மேடையின் மறுமுனைக்குச் சென்றது. சாதாரண வெள்ளை நிற பருத்திச்சேலை, நீல நிறக்கரை, பின்னால் கட்டப்பட்ட தலைமுடி, எந்தவிதமான கனமான ஆபரணங்களும் இல்லாத தெளிந்த முகம், கையில் பயனாளிகளான குழந்தைகளின் பட்டியல் மைனஸ் அவள்தான் மாதவி ஜோஷி. 6 ஆண்டுகளுக்கு முன்பு சூரத்தின் சோமானி மாளிகையின் வராந்தாவில் கடைசியாக தேவவ்ரத் பார்த்த அதே மாதவி. அன்று இரவு பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. அவள் கையில் ஒரு பழைய சூட்கேஸ் மட்டுமே இருந்தது. தேவவ்ரத் அவள் செல்வதை பார்த்தான். ஆனால் ஒரு அடி கூட முன்னே எடுத்து வைக்கவில்லை. மாதவியும் அவனை அடையாளம் கண்டுகொண்டாள். மேடைக்கு வரும்போது அவளது நடை ஒரு கணம் தளர்ந்தது. ஆனால் அவள் தன் முகபாவனையை மாற்றிக்கொள்ளவில்லை. பார்வையாளர்களைப் பார்த்து அவள் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தத் தொடங்கினாள். அவளது குரலில் தேவவ்ரத் கற்பனை செய்திருந்த நடுக்கம் இல்லை. அது தெளிவாகவும் சமநிலையோடும் தன்னம்பிக்கையோடும் இருந்தது. மையத்தில் உள்ள 47 பெண்கள் தறி நெய்தல், எம்பிராய்டரி, இயற்கை சாயமிடுதல் மற்றும் தயாரான ஆடைகளை பேக்கிங் செய்யும் பணிகளை செய்வதாக அவள் கூறினாள். கடந்த ஆண்டு அவர்களது தயாரிப்புகள் உஜ்ஜயினி, இந்தூர் மற்றும் போபால் கண்காட்சிகளில் விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவித்தாள். குழந்தைகளின் கல்விக்கென தனி நிதியம் உருவாக்கப்பட்டுள்ளதால் எந்த பெண்ணும் வாழ்வாதாரத்திற்காகவும் குழந்தையின் கட்டணத்திற்காகவும் போராட வேண்டிய அவசியமில்லை என்றாள். தேவவ்ரத் அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் வார்த்தைகளை விட அவளது முகத்தையே கவனித்துக் கொண்டிருந்தான். அந்த மாதவி முன்பு போல இல்லை. ஒரு காலத்தில் பெரிய குடும்ப கூட்டங்களில் பேசுவதற்கு முன்பு அவள் அவனை பார்ப்பாள், அவனது அனுமதியை கேட்பது போல. இன்று 100க்கும் மேற்பட்ட மக்கள் முன்னிலையில் அவள் நின்றிருந்தாள். அவளைப் பார்த்தும் அவளது குரல் நடுங்கவில்லை. அவளது முகத்தில் பழைய மென்மை அப்படியே இருந்தது. ஆனால் அதற்கு அடியில் தேவவ்ரத்தினால் அடையாளம் காண முடியாத ஒரு கடினமான அமைதி படிந்திருந்தது. உதவித்தொகை பெறும் குழந்தைகள் மேடைக்கு அழைக்கப்பட்ட போதுதான் அந்தச் சிறுவன் முன்னால் வந்தான்.
அவன் நீல நிறச் சட்டையும் வெள்ளை நிறப் பாவாடையும் சட்டை அணிந்திருந்தான். அவனது சட்டையின் பையில் கையால் தைக்கப்பட்ட பெயர் இருந்தது, இஷான் ஜோஷி. அவன் மற்ற குழந்தைகளைப் போல பதற்றமடையவில்லை. மேடைக்கு வந்ததும் அவன் முதலில் மாதவியை பார்த்தான். மாதவி லேசாக தலையசைத்தாள். பிறகு அவன் முன்னேறி வந்து இரு கைகளையும் கூப்பி தேவவ்ரத்துக்கு வணக்கம் செலுத்தினான். தேவவ்ரத் அவனிடம் சான்றிதழை வழங்கினான். ஆனால் அவனது விரல்கள் அந்த தாளை விட மறந்தன. அந்த சிறுவன் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தான். பிறகு தன் தாயை பார்த்து, அவர் அந்த தாளை விடவில்லை என்றால் நிகழ்ச்சி தாமதமாவதால் தன் அம்மா தன்னை திட்டுவார் என்று சொன்னான். அந்த அரங்கத்தில் ஒரு சிறிய சிரிப்பலை எழுந்தது. ஆனால் தேவவ்ரத்தின் உள்ளே மெளனம் சூழ்ந்தது. இஷானின் குரல் கூட அவனுக்கு பரிச்சயமானதாக இருந்தது. எந்த காரணமும் இல்லாமல் அவன் அந்த சிறுவனிடம் அவனது வயது என்ன என்று கேட்டான். இஷான் பெருமையுடன் தனக்கு 6 வயது 2 மாதங்கள் ஆகிறது என்று கூறினான். தேவவ்ரத்தின் மூச்சு நின்றது. அவன் உடனடியாக மாதவியை பார்த்தான். மாதவியின் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. ஆனால் அவளது விரல்கள் அந்த பட்டியலின் ஓரத்தை கெட்டியாக பிடித்திருந்தன. ருசிதா இதையெல்லாம் கவனித்தாள். அவள் புன்னகைத்தபடியே இடையில் புகுந்து, அந்தச் சிறுவன் மிகவும் புத்திசாலி என்றும் அவன் மேல்நிலை கல்விக்குத் தேவையான எந்த உதவியையும் அறக்கட்டளை வழங்கும் என்றும் கூறினாள். இஷான் இயல்பாக பதிலளித்தான். உதவி பெறுவது தவறல்ல, ஆனால் உதவியை ஒரு கடனாக நினைத்துக்கொண்டு தலை குனியக்கூடாது என்று தனது அம்மா சொல்லியிருப்பதாக கூறினான். சிலர் கைதட்டினர். வசுந்தராவின் கண்களும் இப்போதும் இஷானின் முகத்திலேயே நிலைத்திருந்தன. அவர்களுக்குள் எழுந்த சந்தேகத்தை அவர்களின் கடுமையான தோரணையால் மறைக்க முடியவில்லை. நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்தது. ஆனால் தேவவ்ரத்தின் கவனம் எந்த பேச்சிலும் இல்லை. ஒவ்வொரு சில நிமிடங்களுக்கும் அவன் இஷானை தேடிக் கொண்டிருந்தான். அந்த சிறுவன் ஒருமுறை மேடைத் திரைக்குப் பின்னால் நின்றிருந்த தன்னார்வலர்களுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தான். மற்றொரு முறை மற்ற குழந்தைகளின் சான்றிதழ்களை சரிபார்த்து கொண்டிருந்தான். அவனது வயதிற்கு மீறிய பொறுப்புணர்ச்சியும் இயல்பும் அவனிடம் இருந்தது. ஒரு சிறிய பெண்ணின் ரிப்பன் அவிழ்ந்தபோது இஷான் கீழே அமர்ந்து அதை சரிசெய்து கட்டினான். தேவவ்ரத்தின் மனதில் திடீரென அவனது தந்தையின் பழைய புகைப்படம் ஒன்று நிழலாடியது. அதில் அவனும் ஒரு குடும்ப விழாவில் அதேபோல் முழங்கால் மண்டியிட்டு அமர்ந்திருந்தான். மதிய உணவிற்கு முன் மேடைக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த மலர் அலங்காரங்கள் அகற்றப்பட்டுக் கொண்டிருந்தன. ஒரு பணியாளர் கனமான மரச்சட்டத்தை தூக்கிக் கொண்டிருந்தார். அப்போது ஏதோ ஒரு குழந்தை பின்னால் ஓடிவந்து இஷானை இடித்தது. அவன் படிக்கட்டுகளில் வழுக்கி மேடையின் ஓரத்தில் மோதி விழுந்தான். அவனது நெற்றியில் ஆழமான காயம் ஏற்பட்டது. மாதவியின் அலறல் சத்தம் அந்த அரங்கம் முழுவதும் எதிரொலித்தது. தேவவ்ரத் மற்றவர்களை விட விரைவாக அவனருகே சென்று குழந்தையை தன் கைகளில் தூக்கிக் கொண்டு வெளியே ஓடினான். மாதவி அவனுக்கு பின்னால் இருந்தாள். அவள் மீண்டும் மீண்டும் இஷானை அழைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அந்த குழந்தை மயக்கமடைந்திருந்தது. தேவவ்ரத்தின் கார் முன்னால் நின்றிருந்தது. ஓட்டுநர் கதவை திறக்கும் முன்பே அவன் குழந்தையை பின் இருக்கையில் கிடத்தினான். மாதவி அவனது தலைக்கு அடியில் தன் மடியை வைத்து அமர்ந்து கொண்டாள். ருசிதாவும் உடன் வர முற்பட்டாள். ஆனால் வசுந்தராவை அழைத்துக்கொண்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துமாறு தேவவ்ரத் கூறினான். அதை கேட்ட ருசிதா நின்றாள். கார் மருத்துவமனையை நோக்கி பாய்ந்தது. வழியில் மாதவி தனது துப்பட்டாவை மடித்து இஷானின் காயத்தின் மீது அழுத்தி பிடித்திருந்தாள். அவளது கைகள் இரத்தத்தால் சிவந்து போயின. அவள் தேவவ்ரத்தை பார்க்கவில்லை. மருத்துவமனைக்குச் சென்றதும் மருத்துவர்கள் குழந்தையை அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு சென்றனர். பரிசோதனைக்குப் பிறகு தலையில் ஏற்பட்ட காயம் ஆபத்தானதல்ல என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இரத்தப்போக்கு அதிகமாக இருந்ததால் உடனடியாக இரத்தம் தேவைப்படலாம் என்று கூறப்பட்டது. இஷானின் இரத்த வகை மிகவும் அரிதானது. மருத்துவமனையின் இருப்பில் அந்த இரத்த வகை கிடைக்கவில்லை. தனது இரத்த வகை வேறானது என்று மாதவி கூறினாள். தேவவ்ரத் ஒரு கணம் கூட தயங்காமல் உடனே தனக்கு பரிசோதனை செய்யச் சொன்னான். அறிக்கை வந்தபோது அவனது இரத்த வகை இஷானின் இரத்த வகையோடு ஒத்துப்போனது. மாதவி முதல் முறையாக அவனை நேரடியாக பார்த்தாள். அவளது கண்களிலிருந்த சோர்வும் வலியும் அந்த தருணத்தில் மட்டும் உருவானதல்ல. இரத்தம் கொடுத்துவிட்டதால் ஒருவருக்கு உரிமை கிடைத்துவிடாது என்று அவள் மெல்லிய குரலில் கூறினாள். தேவவ்ரத் அதற்கு பதில் சொல்லவில்லை. இப்போது உரிமையைப் பற்றி பேசவில்லை, குழந்தையின் உயிரைப் பற்றி பேசுகிறேன் என்று மட்டும் சொன்னான். மாதவி பார்வையை திருப்பிக் கொண்டாள். இரத்தம் கொடுத்த பிறகு தேவவ்ரத் மருத்துவமனையின் சிறிய காத்திருப்பு அறையில் அமர்ந்திருந்தான். அவனது கையில் கட்டு போடப்பட்டிருந்தது. மாதவி கண்ணாடி கதவின் வழியாக உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த இஷானை பார்த்து கொண்டிருந்தாள். சுவர்களில் மங்கலான மருத்துவ விழிப்புணர்வு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. ஒரு மூலையில் இருந்த தேநீர் இயந்திரத்திலிருந்து தொடர்ச்சியாக மெல்லிய சத்தம் வந்து கொண்டிருந்தது.
தேவவ்ரத் அவளிடம் பல விஷயங்களை கேட்க விரும்புவதை உணர்ந்தான். ஆனால் அந்த எல்லா கேள்விகளுக்கும் முன்னால் 6 வருட மௌனம் நின்றிருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு இஷான் எப்போது பிறந்தான் என்று மட்டும் கேட்டான். மாதவி தேதியை கூறினாள். அந்த தேதியை கேட்டதும் தேவவ்ரத்திற்குள் எஞ்சியிருந்த சந்தேகம் அதிர்ந்தது. அவன் கணக்கிட்டு பார்த்தான். அந்த தேதி மாதவி சூரத்தை விட்டு வெளியேறிய 7 மாதங்களுக்கு பிந்தையது. இஷான் என் மகனா என்று அவன் கேட்டான். மாதவியின் முகத்தில் எந்த மகிழ்ச்சியுமில்லாத ஒரு சோர்வான புன்னகை அரும்பியது. 6 ஆண்டுகளுக்கு முன்பு நான் என் தரப்பு நியாயத்தை சொல்ல வந்தபோது நீ எந்த கேள்வியும் கேட்கவில்லை. இன்று திடீரென்று உன்னிடம் இத்தனை கேள்விகள் எப்படி வந்தன என்று அவள் கேட்டாள். தேவவ்ரத் விளக்கம் அளிக்க முயலவில்லை. ஒவ்வொரு விளக்கமும் ஒரு அவமானமாக இருக்குமென்று அவன் உணர்ந்தான். நான் உண்மையை அறிய விரும்புகிறேன் என்றான். அதற்கு மாதவி, உண்மையை அறியும் விருப்பமும் உண்மையின் பாரத்தை தாங்கும் திறனும் வெவ்வேறு விஷயங்கள் என்று பதிலளித்துவிட்டு இஷானின் அருகில் சென்றுவிட்டாள். அந்த மருத்துவமனை நடைபாதையில் அமர்ந்திருந்த தேவவ்ரத் அவனுக்கும் மாதவிக்கும் இடையிலான திருமணம் உண்மையில் முடிவுக்கு வந்த அந்த இரவை நினைவுகூரத் தொடங்கினான். ஆனால் அது முழுமையாக ஒரு குடும்ப விவகாரமும் அல்ல. மாதவியின் தந்தை சூரத்திற்கு அருகிலிருந்த ஒரு சிறிய ஜவுளிச் சந்தையில் கணக்கு வழக்குகளை பார்க்கும் வேலை செய்து வந்தார். அவள் ஜவுளி வடிவமைப்பு, டெக்ஸ்டைல் டிசைன் பயின்ற பிறகு ஒரு ஏற்றுமதி நிறுவனத்தில் வேலை செய்து வந்தாள். தேவவ்ரத் அவளை ஒரு கண்காட்சியில் சந்தித்தான். அங்கு மாதவி கையால் செய்யப்பட்ட பிளாக் பிரிண்ட் துணிகளின் தொகுப்பை காட்சிப்படுத்தியிருந்தாள். அவளது வடிவமைப்புகளை விட அவள் வெளிப்படையாக பேசியது தேவவ்ரத்திற்கு பிடித்திருந்தது. அவள் பெரிய பெயர்களைக் கண்டு ஈர்க்கப்படவில்லை. ஒரு துணி விலை உயர்ந்தது என்பதற்காக அதை தரமானதாக கருதவில்லை. இருவருக்கும் இடையிலான சந்திப்புகள் அதிகரித்தன. தேவவ்ரத் வீட்டில் திருமண விருப்பத்தை தெரிவித்தபோது வசுந்தரா அதை எதிர்த்தார். அவரது பார்வையில் சோமானி குடும்பத்தின் மருமகள் அந்தஸ்தில் தங்களுக்கு இணையான குடும்பத்திலிருந்து வரவேண்டும். ஆனால் தேவவ்ரத் முதல் முறையாக தன் தாயின் முடிவை எதிர்த்து மாதவியை மணந்து கொண்டான். ஆரம்பத்தில் தன் கணவன் தனக்கு ஆதரவாக நிற்கிறான் என்று மாதவி நினைத்தாள். அதனால் மற்ற கஷ்டங்களையெல்லாம் அவள் தாங்கிக் கொள்வதாக இருந்தாள். திருமணத்திற்குப் பிறகு சோமானி மாளிகையின் ஒவ்வொரு சுவரிலும்தான் ஒரு வெளியாள் என்பதை அவள் உணர்ந்தாள். அந்த மாளிகையில் பளிங்குத்தரை, கனமான மரச்சாமான்கள், பித்தளை சரவிளக்குகள் மற்றும் முன்னோர்களின் பிரம்மாண்டமான ஓவியங்கள் இருந்தன. எந்த உறவினரிடம் எவ்வளவு பேச வேண்டும், வணிகம் தொடர்பான விஷயங்களில் வீட்டுப் பெண்கள் எங்கே மௌனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு தனி விதிகள் இருந்தன. மாதவி அவற்றை கற்றுக்கொள்ள முயன்றாள். ஆனால் வசுந்தரா ஒவ்வொரு தவறுக்கும் அவளது வளர்ப்பில் குறைபாடுகள் இருப்பதாக கருதினார். ஆரம்ப மாதங்களில் தேவவ்ரத் அவளுக்கு ஆதரவாக நின்றான். இரவில் அவளை சிரிக்க வைத்து, என் தாய்க்கு எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பழக்கம் உள்ளது, ஆனால் காலப்போக்கில் அவர் மாறிவிடுவார் என்று கூறுவான். மெல்ல மெல்ல வணிக அழுத்தம் அதிகரித்தது. வீட்டுச் சண்டைகளிலிருந்து தப்பிக்க தேவவ்ரத் அமைதி காக்கத் தொடங்கினான். தான் ஒவ்வொரு விஷயத்திலும் இழிவுபடுத்தப்படுவதாக மாதவி புகார் செய்யும்போது, அம்மாவின் வயதையும் குணத்தையும் கருத்தில் கொண்டு சிறிது சமரசம் செய்துகொள் என்று அவன் கூறுவான். அந்த சமரசம் என்ற வார்த்தைதான் காலப்போக்கில் அவர்களின் திருமண உறவின் சுவரில் விரிசலை உருவாக்கியது. ருசிதா பண்டாரியின் வருகை சோமானி குழுமம் தனது பிராண்டை புதிய சந்தைகளுக்கு கொண்டு செல்ல ஒரு மக்கள் தொடர்பு ஆலோசகரை நியமித்தபோது நிகழ்ந்தது. ருசிதா படித்தவள், தன்னம்பிக்கை மிக்கவள் மற்றும் உயர் சமூகத்தின் மொழியை அறிந்தவள். எந்த சந்தர்ப்பத்தில் வசுந்தராவை புகழ்வது, எந்த வணிகரின் மனைவிக்கு என்ன பரிசு அனுப்புவது, தேவவ்ரத்தின் வேலையை எப்படி அனுதாபமாக மாற்றுவது என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. ஆரம்பத்தில் மாதவி அவளை ஒரு சக ஊழியராக மட்டுமே கருதினாள். பிறகு ருசிதா குடும்பத்தின் தனிப்பட்ட நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கத் தொடங்கியதைக் கண்டாள். ஒரு கர்வா சவுத் நிகழ்ச்சியில் ருசிதா சிரித்துக்கொண்டே, மாதவி மிகவும் ஒல்லியாக இருக்கிறாள், அவள் விரதம் இருக்கத் தேவையில்லை. இல்லையென்றால் தேவவ்ரத் மனைவிக்கு பதில் ஒரு நிழலுடன் தான் வாழ வேண்டியிருக்கும் என்றாள். அனைவரும் அதை ஒரு வேடிக்கையாக நினைத்துச் சிரித்தனர். ஆனால் அவளது வார்த்தைகளில் மறைந்திருந்த இகழ்ச்சியின் கூர்மையை மாதவி தெளிவாக கேட்டுக்கொண்டாள். தேவவ்ரத்தும் சிரித்தான். அன்று இரவு மாதவி அவனிடம் ருசிதா எல்லை மீறுகிறாள் என்று கூறினாள். அதற்கு தேவவ்ரத் வணிகத்தில் நட்பையும் தனிப்பட்ட நெருக்கத்தையும் வைத்துக்கொண்டு தேவையற்ற சந்தேகங்களை வளர்ப்பது சரியல்ல என்று பதிலளித்தான். சில மாதங்களுக்குப் பிறகு சோமானி குடும்பம் தொழிலாளர்களின் மகள்களுக்காக கல்வி நிதியத்தை உருவாக்கியது. மாதவி அந்த திட்டத்தில் பணியாற்ற விருப்பம் தெரிவித்தாள். குடும்ப வணிகத்தில் ஒரு பயனுள்ள பாத்திரம் கிடைப்பதன் மூலம் தன் நிலை வலுப்படும் என்று அவள் நினைத்தாள். அவள் பயனாளிகளின் பட்டியலை தயாரித்தாள், பள்ளிகளை தொடர்பு கொண்டாள் மற்றும் பணப்பரிவர்த்தனைகளை கண்காணித்தாள். முதன்முறையாக வசுந்தரா கூட அவளது கடின உழைப்பை பாராட்டியிருந்தார்.
ஆனால் இந்த திட்டமே அவளது வாழ்க்கையை சிதைத்தது. ஒரு நாள் நிதித்துறை அந்த நிதியிலிருந்து 45 லட்சம் ரூபாய் 3 சந்தேகத்திற்குரிய கணக்குகளுக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவித்தது. பணப்பட்டுவாடா அனுமதியளிக்கப்பட்ட ஆவணங்களில் மாதவியின் டிஜிட்டல் கையொப்பங்கள் இருந்தன. கணினி பதிவுகளும் அந்த கோப்புகள் அவளது அலுவலகத்தின் கணினியிலிருந்துதான் அனுப்பப்பட்டன என்பதை காட்டின. மாதவி அதிர்ச்சியடைந்தாள். தான் அப்படி எந்த பணப்பட்டுவாடாவிற்கும் அனுமதி அளிக்கவில்லை என்று அவள் கூறினாள். ஆனால் ஆவணங்கள் அவளுக்கு எதிராக இருந்தன. பணம் சென்ற அந்த 3 கணக்குகளில் ஒன்று அவளது தூரத்து உறவினர் ஒருவரின் பெயருடன் தொடர்புடையதாக கண்டறியப்பட்டது. வசுந்தரா சோமானி குடும்பத்தின் அவசர கூட்டத்தை கூட்டினார். கூட்ட அறையிலிருந்த நீண்ட மேஜையில் எல்லா ஆவணங்களும் வைக்கப்பட்டிருந்தன. மாதவிதான் கையொப்பமிடவில்லை என்றும் யாரோ தனது கடவுச்சொல்லை பயன்படுத்திவிட்டார்கள் என்றும் மீண்டும் மீண்டும் கூறினாள். அதற்கு வசுந்தரா, வெளியாள் ஒருவர் எப்படி அவளது தனிப்பட்ட கணினியை அணுக முடியும் என்று கேட்டார். ருசிதா மிகவும் வருத்தமான முகம் வைத்துக்கொண்டு, குடும்பத்தில் தன் இடத்தை பாதுகாத்துக் கொள்ள மாதவி அந்த பணத்தை தன் பிறந்த வீட்டிற்கு அனுப்பியிருக்கலாம் என்று கூறினாள். தான் யாரையும் குற்றம் சாட்டவில்லை என்றும் சாத்தியமான காரணங்களை மட்டுமே சொல்வதாகவும் அவள் மேலும் கூறினாள். தேவவ்ரத் அந்த நேரம் முழுவதும் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனது அமைதியே அவளுக்கு பாரமாக இருந்தது. அவள் அனைவர் முன்னிலையிலும் அவனை பார்த்து, தானும் ஒரு திருடி என்றுதான் கருதுகிறாயா என்று கேட்டாள். விசாரணை முடியும் வரை மாதவி ஒத்துழைக்க வேண்டும் என்று மட்டுமேதான் விரும்புவதாக தேவவ்ரத் கூறினான். அவனது இந்த சமநிலையான வாக்கியம் மாதவியின் நம்பிக்கையை உடைத்தது. தன் கணவன் தன்னை நன்றாக தெரியும் என்றும் தன் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் சொல்ல வேண்டும் என்று அவள் விரும்பினாள். ஆனால் தேவவ்ரத் அவளை குடும்பத்தின் மற்றவர்களைப் போலவே ஒரு சந்தேகத்திற்குரிய நபராக கருதிவிட்டான். அதே வாரம் தான் கர்ப்பமாக இருப்பதாக மாதவி அறிந்து கொண்டாள். உடல் பலவீனமாக இருப்பதால் ஆரம்ப மாதங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று மருத்துவர் கூறியிருந்தார். இந்தச் செய்தியை தேவவ்ரத்திடம் சொல்ல அவள் விரும்பினாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் அறை வரை சென்றுவிட்டு பின்வாங்கிவிடுவாள். தன் குழந்தையும் தனது நிரபராதித்தன்மையை நிரூபிப்பதற்கான ஒரு கருவியாக கருதப்பட்டுவிடுமோ என்று அவள் அஞ்சினாள். ஒரு இரவு அவள் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு வெளியே வந்தபோது தேவவ்ரத்தும் ருசிதாவும் பேசிக்கொண்டதை கேட்டுவிட்டாள். ஒருவேளை மாதவி உண்மையிலேயே பணத்தை எடுத்திருந்தால் குடும்பத்தின் கௌரவத்தை காக்க திருமணத்தைப் பற்றி ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டியிருக்கும் என்று ருசிதா சொல்லிக் கொண்டிருந்தாள். தேவவ்ரத் அதை எதிர்க்கவில்லை. தான் சோர்வடைந்து விட்டதாக மட்டுமே அவன் கூறினான். அடுத்த நாள் காலை வசுந்தரா மாதவியின் தந்தையை அழைத்து முழு விஷயத்தையும் கூறிவிட்டார். அவமானத்தின் காரணமாக தந்தை உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார். மாதவி மருத்துவமனைக்குச் செல்ல விரும்பினாள். ஆனால் குடும்பத்தினர் அவளது எந்த ஒரு பொருளாதார பொறுப்பிற்கும் பொறுப்பேற்க மாட்டார்கள் என்று எழுத்துப்பூர்வமாக ஒப்புக்கொண்டால் மட்டுமே அவள் செல்ல முடியும் என்று வசுந்தரா கூறிவிட்டார். அந்த நொடியே மாதவி ஒரு முடிவை எடுத்துவிட்டாள். அவள் தனது சில ஆடைகள், சான்றிதழ்கள் மற்றும் மருத்துவ அறிக்கையை ஒரு சூட்கேஸில் எடுத்துக்கொண்டாள். வீட்டை விட்டு வெளியேறும்போது பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. தேவவ்ரத் வராந்தாவில் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்து இறுதி முறையாக அவள் கேட்டாள், நீ நான் இங்கேயே தங்க வேண்டுமென்று விரும்புகிறாயா? தேவவ்ரத்தின் கண்களில் போராட்டம் இருந்தது. ஆனால் அவனது வார்த்தைகள் கடினமாகவே வெளிப்பட்டன. உண்மை வெளிவரும் வரை இருவரும் தனித்திருப்பதே சிறந்தது என்று அவன் கூறினான். மாதவி சில நொடிகள் அவனை உற்று பார்த்தாள். பிறகு, உண்மை சில நேரங்களில் மிகவும் தாமதமாகவே வெளிவருகிறது. ஆனால் அதற்குள் காக்கப்பட வேண்டிய உறவுகள் அனைத்தும் இறந்தே போயிருக்கும் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டாள். சில நாட்களில் அவளது கோபம் தணிந்து அவள் திரும்பி வருவாள் என்று தேவவ்ரத் நினைத்தான். ஆனால் அதற்குப் பிறகு மாதவியின் போன் அணைக்கப்பட்டுவிட்டது. அவளது பிறந்த வீடும் சில மாதங்களிலேயே விற்கப்பட்டது. தேவவ்ரத் ஆரம்பத்தில் தேட முயன்றான். ஆனால் வணிகம் மற்றும் குடும்ப நெருக்கடிகளால் அவனது முயற்சிகள் பலவீனமடைந்தன. விசாரணை முறையாக ஒருபோதும் முடிவுக்கு வரவில்லை. ஆவணங்களில் பணம் திரும்பப் பெறப்பட்டதாக காட்டப்பட்டு அந்த விவகாரம் உள்ளுக்குள்ளேயே அமுக்கப்பட்டது. ஒரு வருடத்திற்குப் பிறகு தேவவ்ரத் ருசிதாவை திருமணம் செய்து கொண்டான். மருத்துவமனை காத்திருப்பு அறையில் அமர்ந்திருந்த தேவவ்ரத் மாதவியின் விலகல் திடீரென நடக்கவில்லை என்பதை இப்போதுதான் முதன்முதலாக புரிந்து கொண்டான். அவள் தன்னை விட்டு விலகிச் செல்வதற்கான வழியை ஒவ்வொரு கட்டத்திலும் அவனே திறந்து வைத்திருந்தான். இஷான் அவனது மகன் என்றால் மாதவி ஏன் இத்தனை ஆண்டுகளாக அவனிடம் சொல்லவில்லை என்று அவன் யோசித்தான். ஆனால் அதே கேள்வியுடன் மற்றொரு குரல் அவனுள் எழுந்தது. அவன் மாதவி தன்னை தேடி வருவதற்கு தகுந்த எந்த நம்பிக்கையை அவளுக்கு கொடுத்திருந்தான்? சுமார் 2 மணி நேரத்திற்குப் பிறகு இஷானுக்கு நினைவு திரும்பியது. மாதவி அவனருகே அமர்ந்திருந்தாள். கண் விழித்ததும் அந்த சிறுவன், ஸ்காலர்ஷிப் சான்றிதழ் தொலைந்து போகவில்லையே என்று கேட்டான். மாதவி அழுதபடியே சிரித்து, சான்றிதழ் பத்திரமாக இருக்கிறது என்று கூறினாள்.
வாசலில் நின்றிருந்த தேவவ்ரத்தைக் கண்ட இஷான் அவனைத்தான் மருத்துவமனைக்கு அழைத்து வந்தாரா என்று கேட்டான். தேவவ்ரத் தலையசைத்தான். இஷான் பலவீனமான குரலில் நன்றி சொன்னான். பிறகு அப்பாவித்தனமான தீவிரத்துடன், இரத்தம் கொடுத்ததால் இப்போது இருவரும் உறவினர்களாகிவிட்டோமா என்று கேட்டான். மாதவியின் முகம் இறுகியது. தேவவ்ரத்திடம் பதில் இல்லை. அவன் குழந்தையின் அருகில் சென்று, இரத்தம் கொடுத்ததால் எந்த உறவும் உருவாகிவிடாது. ஒருவரின் உயிரைக் காப்பாற்றும் பொறுப்பை மட்டுமே நிறைவேற்ற முடியும் என்று சொன்னான். அதற்கு இஷான், என் அம்மாவும் அதைத்தான் சொல்வார், உறவு என்பது சொல்வதால் உருவாவதல்ல, அதை சரியாக கையாளுவதால்தான் உருவாகிறது என்றான். தேவவ்ரத் மாதவியை பார்த்தான். அவள் தனது பார்வையை தாழ்த்திக் கொண்டாள். மாலை வரை இஷான் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக மருத்துவர் தெரிவித்தார். ஆனால் இரவு முழுவதும் கண்காணிப்பு அவசியம் என்றார். வசுந்தராவும் ருசிதாவும் மருத்துவமனைக்கு வந்தனர். இஷானைக் கண்டதும் அவனது முகத்தில் கை வைக்க வசுந்தரா முயன்றார். ஆனால் மாதவி இயல்பாக முன்னே வந்து நின்றுவிட்டாள். அந்த இரு பெண்களின் கண்களும் சந்தித்துக் கொண்டன. அந்த சிறிய அறையில் 6 வருட கால இடைவெளி திடீரென உயிர் பெற்றது. வசுந்தரா மெல்லிய குரலில், இந்த குழந்தை யாருடையது என்று கேட்டார். மாதவி, இவன் என் மகன் என்று பதிலளித்தாள். வசுந்தரா, நான் அதை கேட்கவில்லை என்று கூறினார். மாதவி முதல் முறையாக சிறியதாக புன்னகைத்து அந்த பதிலே போதுமானது என்று கூறினாள். ருசிதா சூழலை சரிசெய்ய முயன்று, வசுந்தரா எதை உத்தேசிக்கிறார் என்பது முக்கியமல்ல, இப்போது குழந்தையின் ஆரோக்கியமே முக்கியம், பழைய விஷயங்களை அப்புறம் விவாதிக்கலாம் என்று சொன்னாள். மாதவி அவளை பார்த்தாள். அவளது முகத்தில் கோபமோ வேறு எந்த உணர்ச்சியோ இல்லை, அடையாளம் காணும் பார்வை மட்டுமே இருந்தது. பல ஆண்டுகளுக்குப் பிறகும் ருசிதாவின் குரலுக்கு பின்னால் மறைந்திருக்கும் உள்நோக்கத்தை அவள் கேட்க முடிந்தது போல இருந்தது. இரவு கவியத் தொடங்கியது. மருத்துவமனை ஜன்னல் வழியாக உஜ்ஜயினியின் சாலைகள் மஞ்சள் வெளிச்சத்தில் தெரிந்தன. மருந்துகளின் தாக்கத்தால் இஷான் உறங்கிவிட்டான். அவனது தலைமாட்டில் மாதவி அமர்ந்திருந்தாள். தேவவ்ரத் கதவோரத்தில் நின்றிருந்தான். அவன் மெதுவாக தான் டிஎன்ஏ பரிசோதனை செய்ய விரும்புவதாக கூறினான். பதிலளிக்கும் முன் மாதவி தனது மகனின் கையை பிடித்துக் கொண்டாள். பிறகு அவள் கூறினாள், பரிசோதனை செய்யலாம், ஆனால் ஒரு நிபந்தனை. முடிவு எதுவாக இருந்தாலும் தேவவ்ரத்தோ அல்லது அவனது குடும்பத்தினரோ இஷானை என்னிடமிருந்து பிரிக்க முயற்சிக்கக்கூடாது. தேவவ்ரத் தான் யாரையும் பிரிக்க விரும்பவில்லை என்று கூறினான். மாதவி அவனை பார்த்து, 6 ஆண்டுகளுக்கு முன்பும் ஒருவேளை அவன் என்னை துரத்த திட்டமிட்டிருக்க மாட்டான். ஆனாலும் அவனது மௌனம் அதையே செய்தது. எனவே இப்போது அவன் எண்ணத்தின் மீது அல்ல, எழுத்துப்பூர்வமான வாக்குறுதியின் மீது மட்டுமே நான் நம்பிக்கை வைப்பேன் என்றாள். தேவவ்ரத் முதல்முறையாக வாதாடாமல் தலையை குனிந்து கொண்டான். அந்த தருணத்தில் அவனுக்கு ஒன்று புரிந்தது. இஷானின் இரத்தத்தில் தனது பங்கைக் கண்டறியும் முன் சட்டப்பூர்வமான எந்த ஆவணத்திலும் பதிவாகாத ஒரு குற்றத்தை அவன் ஒப்புக்கொள்ள வேண்டும். அவன் மாதவியை திருடி என்று சொல்லவில்லை, ஆனால் அவள் மீது நம்பிக்கை வைக்கவும் இல்லை. அவன் அவளை வீட்டை விட்டு தள்ளவில்லை, ஆனால் அவளை தடுப்பதற்கான கையை நீட்டவும் இல்லை. சில நேரங்களில் வாழ்க்கையின் மிகப்பெரிய குற்றங்கள் என்பவை மனிதன் எதையும் செய்யாமல் சரியான நேரத்தில் சரியான செயலை செய்ய தவறுவதே ஆகும். மாதவி ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள். தன் வாழ்வின் மிக பாதுகாப்பான இடமாக கருதிய மனிதன் அவளுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தான். இப்போது அவனே அவளது மகனின் அடையாளத்தின் கதவில் நின்று கொண்டிருந்தான். டிஎன்ஏ பரிசோதனை ஒரு உயிரியல் உண்மையை மட்டுமே சொல்லும் என்று அவளுக்கு தெரியும். 6 வருட இரவுகளில் காய்ச்சலில் தகித்த குழந்தையை யார் மடியில் தாங்கினார்கள் என்பதையோ, பள்ளிக்கூடத்தின் முதல் கட்டணத்திற்காக யார் தன் வளையல்களை விற்றார்கள் என்பதையோ, சமூகத்தின் கேள்விகளிடமிருந்து தப்பித்துக்கொண்டு இஷான் எதிலும் குறைந்தவன் அல்ல என்று தினமும் அவனுக்கு யார் நம்பிக்கை கொடுத்தார்கள் என்பதையோ அது சொல்லாது. அறையில் இருந்த இயந்திரங்களின் மெல்லிய சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. இஷான் தூக்கத்தில் பக்கவாட்டில் திரும்பி மாதவியின் விரலை பிடித்துக்கொண்டான். அந்தச் சிறிய கையை பார்த்த தேவவ்ரத்திற்குள் முதல் முறையாக ஒரு தந்தை என்ற மகிழ்ச்சி எழவில்லை, மாறாக தந்தை இல்லை என்ற அவமானம் எழுந்தது. அவனுக்கு முன்னால் ஒருவேளை அவனது மகனே தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்பது புரிந்தது. ஆனால் அந்தச் சிறுவனின் வாழ்க்கையில் அவனுக்கு எந்த இடமும் தயாராக இல்லை என்பது அவனுக்கு தெளிவாகத் தெரிந்தது. அந்த இடத்தை அவன் இரத்த உரிமைக்காக பெறமாட்டான். ஒவ்வொரு நாளும் அதை உழைத்துத்தான் பெற வேண்டும். மாதவி அவனை பார்க்காமல், நாளை காலை வழக்கறிஞர் முன்னிலையில் நிபந்தனைகள் எழுதப்படும், அதன் பிறகு பரிசோதனை நடக்கும் என்று கூறினாள். தேவவ்ரத் அதற்கு சம்மதித்தான். வெளியே நடைபாதையில் வசுந்தரா யாருடனோ போனில் மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருந்தார். ருசிதா ஜன்னல் அருகே தனியாக நின்றிருந்தாள். அவளது முகத்தில் இருந்த புன்னகை மறைந்துவிட்டது. கண்ணாடி வழியாக தேவவ்ரத் இஷானை பார்ப்பதை அவள் கண்டாள்.
அவளது விரல்கள் தனது பையின் ஓரத்தை கெட்டியாக பற்றிக்கொண்டன. அந்த இரவு மருத்துவமனையின் ஒரு சிறிய அறையில் 3 பேரின் வாழ்க்கை மாறப்போவதாக இருந்தது. ஒரு தாய் தன் மகனை காக்க தனது குரலை ஒருபோதும் நம்பாத அதே குடும்பத்திற்கு முன்னால் மீண்டும் வந்து நின்றிருந்தாள். ஒரு ஆண் தனது கடந்த கால மௌனத்தின் விளைவை முதல் முறையாக நேரில் பார்த்து கொண்டிருந்தான். சோமானி குடும்பத்தில் தன் இடத்தை உறுதிப்படுத்திக் கொண்டதாக நினைத்த ஒரு பெண் 6 வருடங்களுக்கு முந்தைய ஒரு உண்மை திரும்பி வந்து தனது நிகழ்காலத்தின் அடித்தளத்தையே அசைக்கப் போவதை திடீரென உணர்ந்து கொண்டிருந்தாள். மறுநாள் காலை மருத்துவமனை ஜன்னல்களில் சூரிய ஒளி இறங்கியிருந்தது. ஆனால் அறைக்குள் இரவு இருந்த அதே பதற்றம் இன்னும் உறைந்திருந்தது. இஷானின் காய்ச்சல் குறைந்திருந்தது. அவனது நெற்றியிலிருந்த கட்டு மாற்றப்பட்டிருந்தது. அவன் படுக்கையில் அரைக்கண் விழித்தபடி அமர்ந்து செவிலியர் கொடுத்த மெல்லிய கிச்சடியை பார்த்து முகம் சுளித்தான். டாக்டர் வெளியூர் உணவுகளை தவிர்க்கச் சொல்லியிருப்பதால் இன்று மருத்துவமனை தரும் உணவைத்தான் சாப்பிட வேண்டும் என்று மாதவி அவனுக்கு விளக்கிக் கொண்டிருந்தாள். நோயாளிகள் குணமாகும் வரை சுவையை மறந்துதான் ஆக வேண்டுமா என்று இஷான் மென்மையாக கேட்டான். மாதவி முதல் முறையாக லேசாகச் சிரித்து, சுவை சில நாட்களுக்கு விடுமுறைக்குச் சென்றுவிட்டு பிறகு திரும்பி வந்துவிடும் என்று கூறினாள். தேவவ்ரத் அறையின் வெளியே நின்று இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் இரவு முழுவதும் மருத்துவமனையை விட்டுப் போகவில்லை. அவனது உடைகளை மாற்ற ஓட்டுநர் சூரத்திலிருந்து ஒரு பையை எடுத்துக்கொண்டு வந்திருந்தார். ஆனால் தேவவ்ரத் முகத்தை கழுவிவிட்டு அதே குர்தாவை அணிந்தே அமர்ந்திருந்தான். அவனது தாயும் ருசிதாவும் அருகில் இருந்த ஹோட்டலுக்கு சென்றிருந்தனர். கிளம்பும்போது காலை விடிந்ததும் குடும்ப வழக்கறிஞர்களுடன் அமர்ந்து இந்த விவகாரம் முழுவதையும் பேசித் தீர்த்து கொள்வதாக வசுந்தரா கூறிவிட்டுச் சென்றிருந்தார். மாதவி அந்த வாக்கியத்தை கேட்டுக்கொண்டாள். ஆனால் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. சுமார் 9 மணியளவில் நகுல் தேஷ்பாண்டே மருத்துவமனைக்கு வந்தான். அவன் தேவவ்ரத்தின் பழைய நண்பன் மற்றும் சோமானி குழுமத்தின் சட்ட ஆலோசகன். ஆனால் இந்த விஷயத்தில் அவன் தேவவ்ரத்தின் பிரதிநிதியாக மட்டுமே இருக்க முடியாது என்பதை மாதவி தெளிவாக கூறிவிட்டாள். எந்தவித மறுப்பும் இன்றி தான் ஒரு சுயாதீனமான ஆவணத்தை தயாரிப்பதாகவும் மாதவி விரும்பினால் வேறு ஒரு வழக்கறிஞரை வைத்து அதை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் நகுல் கூறினான். தேவவ்ரத் தீவிரமான சுபாவம் கொண்டவன். மேலும் அப்போது அவனுக்கு டிஎன்ஏ பரிசோதனை மூலம் தந்தையை உறுதிப்படுத்தலாம் என்று மட்டுமே சொல்லப்பட்டிருந்தது. மருத்துவமனையின் சிறிய ஆலோசனை அறையில் மாதவி தனது நிபந்தனைகளை எழுதினாள். பரிசோதனை முடிவின் அடிப்படையில் மாதவியின் விருப்பமோ அல்லது நீதிமன்றத்தின் உத்தரவோ இன்றி யாரும் இஷானை உஜ்ஜயினியை விட்டு அழைத்துச் செல்லக்கூடாது. குழந்தையின் பள்ளி, வசிப்பிடம், குடும்ப பெயர் மற்றும் பாதுகாவலர் தொடர்பான ஆவணங்களில் மாதவியின் எழுத்துப்பூர்வமான சம்மதமின்றி எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. பரிசோதனை அறிக்கை தனிப்பட்ட முறையில் வைக்கப்பட வேண்டும். அதை விளம்பரத்திற்கோ வணிக ரீதியான பிம்பத்திற்கோ அல்லது குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்கோ பயன்படுத்தக்கூடாது. மிக முக்கியமான நிபந்தனை என்னவென்றால் உயிரியல் ரீதியான தொடர்பு நிரூபிக்கப்பட்டாலும் தேவவ்ரத் உடனடியாக பாதுகாவலர் உரிமை கோரக்கூடாது. குழந்தையுடன் உறவை ஏற்படுத்திக் கொள்ள முதலில் குடும்ப ஆலோசகரின் ஆலோசனையை அவன் ஏற்க வேண்டும். வசுந்தரா அங்கு வந்து அந்த ஆவணத்தை படித்தபோது அவர் முகத்தின் நிறம் மாறியது. தனது குழந்தைக்கு தந்தை யார் என்று தெரிந்த பிறகு அவனை தனது குடும்பத்திடமிருந்து தூரமாக வைத்திருக்க ஒரு தாயால் எப்படி இத்தகைய நிபந்தனைகளை விதிக்க முடியும் என்று அவர் கேட்டார். அதற்கு மாதவி அமைதியான குரலில், இஷான் தனது குடும்பத்திடமிருந்து தூரமாக இல்லை, அவனது குடும்பம் அவனுடன்தான் இருக்கிறது. சோமானி குடும்பம் மட்டும்தான் அவனது வாழ்க்கையில் இப்போது இல்லை என்று பதிலளித்தாள். அனுபஸ்தித இல்லாதது என்பதற்கான காரணம் தனக்கு சொல்லப்படவில்லை என்று வசுந்தரா கூறினார். மாதவி அவர் கண்களை பார்த்து, 6 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கர்ப்பகால அறிக்கையுடன் உங்கள் முன் நின்றிருந்தால் நீங்கள் அதை நம்பியிருப்பீர்களா என்று கேட்டாள். வசுந்தரா பதில் சொல்லவில்லை. தேவவ்ரத் அந்த ஆவணத்தில் கையெழுத்திட்டான். ஒவ்வொரு பக்கத்தையும் கவனமாக படித்தான். பிறகு எந்த மாற்றமும் கோராமல் தனது பெயரை குறிப்பிட்டான். வசுந்தரா அவனை தடுக்க முயன்றார். ஆனால் அவன் முதல் முறையாக தன் தாயிடம் கடினமான குரலில் இந்த முடிவுக்கு நான் மட்டுமே பொறுப்பு என்று கூறினான். ருசிதா அமைதியாக இருந்தாள். இவ்வளவு அவசரம் தேவையா என்று மட்டுமே அவள் கேட்டாள். அதற்கு தேவவ்ரத் 6 வருட தாமதத்திற்குப் பிறகு இப்போது அவசரத்தைப் பற்றி பேச இடமில்லை என்று கூறினான். அன்றே மாதிரிகள் எடுக்கப்பட்டன. டாக்டர் தனது வாய்க்குள் ஒரு மெல்லிய குச்சியால் தடவுவதைக் கண்ட இஷான், இதன் மூலம் என் இரத்தம் என்ன நிறத்தில் இருக்கிறது என்று தெரியுமா என்று கேட்டான். நகுல் புன்னகையுடன், அனைவரின் இரத்தமும் சிவப்பு நிறம்தான். உடலுக்குள் எழுதப்பட்டிருக்கும் கதை யாருடையது என்பதைத்தான் இந்த பரிசோதனை சொல்லும் என்று கூறினான். இஷான் உடனடியாக மாதவியை பார்த்து, என் கதை அம்மாவோடுதான் ஒத்துப்போகும். ஏனென்றால் எங்க இருவருக்கும் மழையை பிடிக்கும், கசப்பான பாகற்காயை பிடிக்காது என்றான்.
அறையில் இருந்தவர்களிடம் அந்த அப்பாவித்தனமான வாதத்திற்கு எந்த பதிலும் இல்லை. அறிக்கை வருவதற்கு 5 நாட்கள் ஆகும். இஷானுக்கு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் கிடைத்ததும் மாதவி அவனை அழைத்துக் கொண்டு பயிற்சி மையத்திற்கு திரும்பினாள். அந்த மையம் நகரத்திற்கு சற்று தொலைவில் பழைய பள்ளி கட்டிடத்தில் இயங்கி வந்தது. முன்னால் திறந்தவெளி முற்றம் இருந்தது. மாதவி இஷானை ஒரு பக்கம் தங்க வைத்தாள். அங்கு ஒரு பெரிய அறையும் பெண்களுக்கு உதவியாக இருக்கும் அவர்களின் குழந்தைகள் படிக்கும் 2 சிறிய வகுப்பறைகளும் இருந்தன. பின்னால் இருந்த எளிய அறைகளில் மாதவியும் சில பணியாளர்களும் வசித்தனர். இஷானின் அறை சிறியதாக இருந்தாலும் அதன் சுவர்களில் அவன் வரைந்த படங்கள் ஒட்டப்பட்டிருந்தன. ஒன்றில் தன் அம்மாவை சுற்றியுள்ள உலகம் சித்தரிக்கப்பட்டிருந்தது. இன்னொன்றில் மழையில் 3 நபர்கள் இருப்பது போல இருந்தது. ஆனால் 3வது நபரின் முகம் காலியாக விடப்பட்டிருந்தது. இஷானுக்கான மருந்துகளை வழங்க வந்தபோதுதான் தேவவ்ரத் அந்த படங்களை முதன்முதலில் பார்த்தான். அவன் விலை உயர்ந்த பொம்மைகளையோ உடைகளையோ அல்லது மின்னணு பொருட்களையோ கொண்டு வரவில்லை. ஏனெனில் தன் குற்ற உணர்வை அன்பளிப்புகளால் மறைக்க முடியாது என்று மாதவி தெளிவாக கூறிவிட்டாள். அதற்கு பதிலாக அவன் பள்ளி புத்தகங்களின் தொகுப்பை கொண்டு வந்தான். புத்தகங்களை பார்த்த இஷான் மகிழ்ச்சியடைந்தான். ஆனால் தேவவ்ரத்திடம் ஏன் அடிக்கடி வருகிறாய் என்று கேட்டான். தேவவ்ரத் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு ரத்தம் கொடுத்த பிறகு குழந்தையின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள விரும்புவதாக கூறினான். இஷான் அவனை உற்று பார்த்தான். சூரத் திரும்பிய பிறகும் தன்னை நினைவில் வைத்திருப்பாயா என்று அவன் கேட்டான். ஆம் என்று தேவவ்ரத் கூற, இஷான் இயல்பாக பெரியவர்கள் அடிக்கடி இப்படித்தான் சொல்வார்கள், ஆனால் தேவைப்படும் நேரத்தில் மறந்துவிடுவார்கள் என்றான். தேவவ்ரத் அந்த சிறுவன் சொல்வது தவறு அல்ல என்று ஒப்புக்கொண்டான். உண்மையில் அவன் பல விஷயங்களை மறந்து கொண்டேதான் இருந்தான். அடுத்த சில நாட்களில் தேவவ்ரத் உஜ்ஜயினிக்கும் சூரத்திற்கும் இடையே பயணம் செய்து கொண்டிருந்தான். காலையில் தொழிற்சாலை கூட்டங்களில் கலந்து கொள்வான். மாலையில் விமானம் அல்லது நீண்ட கார் பயணத்தின் மூலம் உஜ்ஜயினி வந்துவிட்டு அடுத்த நாள் திரும்பிவிடுவான். அவனது சக பணியாளர்கள் இந்த மாற்றத்தை கவனித்தனர். ஆனால் காரணம் யாரிடமும் சொல்லப்படவில்லை. தேவவ்ரத் ஒரு முக்கியமான சமூகத் திட்டத்தை ஆய்வு செய்வதாக ருசிதா நிறுவனத்தில் ஒரு செய்தியை பரப்பினாள். அவளும் இயல்பாகவே நடந்து கொண்டாள். ஆனால் உள்ளுக்குள் ஒவ்வொரு மணி நேரமும் ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத தீர்ப்பிற்காக தன் வாழ்க்கை காத்திருப்பதை உணர்ந்தாள். 5ஆம் நாள் அறிக்கை வந்தது. பயிற்சி மையத்தின் அலுவலகத்தில் வைத்து சம்பந்தப்பட்ட நபர்கள் முன்னிலையில் அறிக்கையை திறக்கலாம் என்று நகுல் பரிந்துரைத்தான். அறையில் மாதவி, தேவவ்ரத், வசுந்தரா, ருசிதா மற்றும் நகுல் அமர்ந்திருந்தனர். வெளியே முற்றத்தில் இஷான் மற்ற குழந்தைகளுடன் பட்டம் தயாரித்துக் கொண்டிருந்தான். காற்றில் பசை மற்றும் காகிதத்தின் மணம் வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் அறைக்குள் அனைவரும் மூச்சை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தனர். நகுல் உரையை திறந்து அறிக்கையை படித்தான். உயிரியல் ரீதியான தந்தையாக இருப்பதற்கான வாய்ப்பு 99.99%. வார்த்தைகள் மிகவும் சிறியவை, ஆனால் அவற்றின் தாக்கம் அந்த அறையின் சூழலையே மாற்றி அமைத்தது. தேவவ்ரத்தின் கண்கள் அந்த அறிக்கையிலேயே நிலைத்திருந்தன. பல ஆண்டுகளாகத் தனக்குள் இருந்த ஒரு பெயர் தெரியாத வெறுமைக்கு இப்போது ஒரு பெயர் கிடைத்துவிட்டதை அவன் உணர்ந்தான். அவன் ஒரு தந்தையாக இருந்தான். 6 ஆண்டுகளாக அவனது வாழ்க்கையில் ஒரு மகன் இருந்தான். அவன் நடக்கக் கற்றுக்கொண்டான், பேசக் கற்றுக்கொண்டான், பள்ளிக்குச் செல்லத் தொடங்கினான். காய்ச்சல் வந்தபோது தன் தாயை கூப்பிட்டான். இதையெல்லாம் அறியாமலேயே அவன் தன் வெற்றியை பார்த்து பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தான். வசுந்தராவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவர் கைகளை கூப்பித் தன் நெற்றியில் வைத்துக்கொண்டு கடவுள் தன் வேண்டுதலை கேட்டுவிட்டார் என்று மீண்டும் மீண்டும் கூறினார். மாதவி நிமிர்ந்து நின்றாள். அவள் உறுதியான குரலில், இஷான் எந்த பிரார்த்தனைக்கும் கிடைத்த பரிசு அல்ல. அவன் கடந்த 6 ஆண்டுகளாக யாராலும் தேடப்படாத ஒரு குழந்தை என்று கூறினாள். வசுந்தரா அதைக் கேட்டு தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டார். ஆனால் அடுத்த நொடியே இஷானை எப்போது சூரத்திற்கு அழைத்துச் செல்லலாம் என்று கேட்டார். அறையில் நிசப்தம் நிலவியது. தேவவ்ரத் தன் தாயைப் பார்த்தான். வசுந்தரா வேகவேகமாக பேசத் தொடங்கினார். அந்த சிறுவனுக்கு நல்ல பள்ளி, சிறந்த மருத்துவம், பெரிய வீடு மற்றும் பாதுகாப்பான எதிர்காலம் கிடைக்க வேண்டும் என்று கூறினார். சோமானி குடும்பத்தின் வாரிசு ஒரு சிறிய அறையில் வசித்துக் கொண்டு சாதாரண பள்ளியில் படிப்பது சரியாக இருக்காது என்றார். அவன் பெயரில் ஒரு அறக்கட்டளையை உருவாக்கலாம். அவனுக்கு குடும்பத்தின் குடும்பப் பெயரை சூட்டலாம். சில நாட்களிலேயே சூரத்தின் சிறந்த பள்ளியில் சேர்க்கைக்கான ஏற்பாடுகளை செய்யலாம் என்று அவர் கூறினார். மாதவியின் குரல் மென்மையாக இருந்தது, ஆனால் அதில் அவ்வளவு உறுதி இருந்தது. வசுந்தரா பேச்சற்று நின்றார். இஷான் சோமானி என்ற பெயரை சேர்த்து முழுமையாக்க வேண்டிய ஒரு முழுமையற்ற ஆவணம் அல்ல. அவன் ஒருபோதும் பட்டினியாக இருந்து இரவு தூங்கியதில்லை. பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டதில்லை. தன் ஆடைகள் காரணமாக யாரிடமும் தலைகுனிந்ததில்லை. அவனது தாய் குறைவாகவே வருமானம் ஈட்டினாள், ஆனால் அவனிடம் ஒருபோதும் பொய் சொல்லவில்லை.
வசுந்தரா அவனுக்கு அன்பு கொடுக்க விரும்பினால் அதை வரவேற்கிறேன். ஆனால் அவன் வாழ்க்கையை அவமானப்படுத்திவிட்டு அவனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மாதவி கூறினாள். வசுந்தரா தான் அவனது நன்மைக்காகவே விரும்புவதாக கூறினார். அதற்கு மாதவி, மற்றவர்களுக்கு நல்லது செய்யும் பழக்கம் கொண்டவர்கள் அவர்களுக்கு என்ன தேவை என்று கேட்க மறந்துவிடுகிறார்கள் என்று பதிலளித்தாள். தேவவ்ரத் தன் தாயை தடுத்து நிறுத்தி கையெழுத்திட்ட ஆவணத்தின்படி மாதவி மற்றும் இஷானின் விருப்பமின்றி எந்த முடிவும் எடுக்கப்படாது என்று கூறினான். வசுந்தரா அவனை நம்பிக்கையின்மையுடன் பார்த்தார். அவன் தன் மகனை வேறொரு குடும்பப் பெயருடன் வாழவிடப் போகிறானா என்று கேட்டார். அதற்கு தேவவ்ரத் அமைதியான குரலில், 6 ஆண்டுகளாக அந்த பெயர் குடும்பப் பெயர்தான் இஷானுக்கு அடையாளத்தை கொடுத்துள்ளது. அதே சமயம் சோமானி என்ற பெயர் அவனுக்கு கொடுத்ததெல்லாம் இல்லாமை, ஆப்சன்ஸ் மட்டுமே என்று கூறினான். ருசிதா அன்று மிகக் குறைவாகவே பேசினாள். இது குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான செய்தி என்பது போல அவள் மாதவிக்கு வாழ்த்து தெரிவித்தாள். பிறகு எல்லோருக்கும் நேரம் தேவைப்படுகிறது என்று மட்டும் கூறினாள். அவள் தன் அறிமுகமான ஒரு பத்திரிகையாளரை அழைத்து இது குறித்து பேசினாள். அவள் யாரிடமும் பெயரை சொல்லவில்லை. சமூக சேவையில் சில பெண்கள் செல்வாக்கு மிக்க குடும்பத்தினருடன் தங்களுக்கு தனிப்பட்ட தொடர்பு இருப்பதாக காட்டி பொருளாதார ஆதாயம் தேட முயல்கிறார்கள் என்று மட்டும் கூறினாள். பத்திரிகையாளர் மேலதிக கேள்விகளை கேட்டபோது ருசிதா பேச்சை மாற்றிவிட்டாள். அடுத்த வாரம் உஜ்ஜயினியின் உள்ளூர் வணிக குழுக்களிடையே பயிற்சி மையத்தின் தலைவருக்கு ஒரு பெரிய தொழிலதிபருடன் பழைய தொடர்பு இருப்பதாக பேச்சு கிளம்பியது. அந்த தொழிலதிபர் மூலமே மாணவர் உதவித்தொகை திட்டம் கிடைத்ததாக சிலர் பேசிக்கொண்டனர். மாதவி பல ஆண்டுகளாக குழந்தையை மறைத்து வைத்துவிட்டு சரியான வாய்ப்புக்காக காத்திருந்ததாக சிலர் வாதிட்டனர். சமூக வலைதளங்களில் பெயர் குறிப்பிடப்படாமல் ஒரு பெண் பணக்கார குடும்பத்தின் வாரிசை பெற்றெடுத்துவிட்டு இப்போது சொத்தில் பங்கு கேட்கத் தொடங்கிவிட்டாள் என்று சந்தேகங்கள் எழுதப்பட்டன. மையத்திற்கு துணி வழங்கும் வணிகர் ஒருவர் பணப்பட்டுவாடாவை நிறுத்தியபோதுதான் மாதவிக்கு இந்த வதந்திகள் குறித்து தெரியவந்தது. அந்த நிறுவனத்தின் நற்பெயர் கரைபடியும் வரை புதிய சரக்குகளை தரப்போவதில்லை என்று அவர் கூறிவிட்டார். மையத்தில் வேலை செய்யும் 2 பெண்களின் கணவர்களும் வந்து தங்கள் மனைவிகளை வேலையை விட்டு விலகுமாறு கூறினர். காவல்துறை அல்லது நீதிமன்ற விவகாரம் என்று வந்தால் தங்கள் குடும்பத்திற்கு அவப்பெயர் ஏற்படும் என்று அவர்கள் அஞ்சினர். மாதவி நாள் முழுவதும் அனைவருக்கும் எடுத்துச் சொன்னாள். ஆனால் இரவு தனது அறைக்குச் சென்றதும் அவளது சோர்வு அவளை முறித்தது. நாற்காலியில் அமர்ந்து தன் முகத்தை தன் 2 கைகளால் மூடிக்கொண்டாள். மாதவி அழுவதைக் கண்ட இஷான் அருகில் வந்து வேலையில் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டதா என்று கேட்டான். உண்மை தெரியாமலேயே மக்கள் கதைகளை உருவாக்குகிறார்கள் என்று மாதவி கூறினாள். அவர்கள் பொய் பேசினால் ஏன் அவர்களுக்கு தண்டனை கிடைப்பதில்லை என்று இஷான் அப்பாவித்தனமாக கேட்டான். எல்லா பொய்களும் நீதிமன்றத்திற்குச் செல்வதில்லை, சில பொய்கள் மனிதர்களின் மனதில் அமைதியாக வேரூன்றிவிடுகின்றன என்று மாதவி சொன்னாள். இஷான் அவளது கையை பிடித்துக்கொண்டு, தேவவ்ரத் தான் தன் தந்தை என்பதை யாரிடமும் சொல்லப்போவதில்லை என்று கூறினான். ஒருவேளை இதனால் அம்மாவிற்கு துக்கம் உண்டாகும் என்றால் என்று அவன் எண்ணினான். இதை கேட்ட மாதவியின் இதயம் துடித்தது. தன் மகனை அணைத்துக்கொண்டு அவன் யாரையும் பார்த்து வெட்கப்படத் தேவையில்லை என்றும் தவறு அவனுடையது அல்ல என்றும் கூறினாள். தவறு யாருடையது என்று இஷான் கேட்டான். அதற்கு மாதவி, பெரியவர்கள் சரியான நேரத்தில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைக்கவில்லை, அந்த தவறுக்கான பாரத்தை ஒரு குழந்தை சுமக்கக்கூடாது என்று பதிலளித்தாள். வதந்திகளை கேள்விப்பட்ட தேவவ்ரத் நிறுவனத்தின் சட்டக்குழுவை வைத்து சந்தேகங்களை நீக்கவும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் முதலில் நினைத்தான். மாதவி அவனை தடுத்துவிட்டாள். அவன் பணத்தாலும் வழக்கறிஞர்களாலும் ஒவ்வொரு குரலையும் அடக்க முயன்றால் அவன் எதையோ மறைக்கிறான் என்றுதான் மக்கள் நினைப்பார்கள் என்று அவள் கூறினாள். ருசிதாவுக்கு தன் கௌரவத்தை காக்க வேண்டும் என்ற கவலை இருந்தது. அதே சமயம் பயிற்சி மையத்தின் பெண்கள் தங்கள் வேலையை இழந்துவிடுவோமோ என்று பயந்தனர். தேவவ்ரத் உண்மையாகவே உதவ விரும்பினால் இந்த வதந்தி எங்கிருந்து தொடங்கியது என்பதை முதலில் கண்டறிய வேண்டும். தேவவ்ரத் தனது தரப்பில் விசாரணையை தொடங்கினான். ஆரம்பகட்ட செய்திகள் ருசிதாவின் சமூக பிரச்சாரங்களுடன் தொடர்புடைய ஒரு தொண்டு நிறுவனத்தின் தன்னார்வலர் குழுவிலிருந்துதான் கசிந்திருந்தன. நேரடி ஆதாரங்கள் இல்லை, ஆனால் தற்செயலான நிகழ்வுகள் அனைத்தும் அந்த திசையிலேயே சுட்டிக்காட்டின. ருசிதாவிடம் தேவவ்ரத் இதை பற்றி கேட்டபோது அவன் எதற்கெடுத்தாலும் தன் மீது ஏன் பழி போடுகிறான் என்று அவள் வருத்தத்துடன் கேட்டாள். மக்கள் தாங்களாகவே கதைகளை உருவாக்கிக் கொள்கிறார்கள் என்றும் குழப்பத்தை தீர்க்க மாதவி டிஎன்ஏ அறிக்கையை பொதுவெளியில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவள் வாதிட்டாள். அந்த அறிக்கையை தனிப்பட்ட முறையில் வைப்பதாகத்தான் வாக்குறுதி அளித்திருப்பதாக தேவவ்ரத் கூறினான். ருசிதா ஒரு ஏளனமான சிரிப்பை அடக்கிக் கொண்டு, மாதவிக்குத் தன் தனிப்பட்ட வாழ்க்கை முக்கியம் என்று உண்மையிலேயே நீ நம்புகிறாயா? அப்படி இருந்திருந்தால் இவ்வளவு முக்கியமான விழாவில் இஷானை உன் முன் கொண்டு வந்திருப்பாளா என்று கேட்டாள். தேவவ்ரத்தின் முகம் இறுகியது.
நிகழ்ச்சியின் பட்டியல் பல மாதங்களுக்கு முன்பே தயாரிக்கப்பட்டது என்றும் தான் வருவதைப் பற்றி மாதவிக்கு கடைசி வாரத்தில்தான் தெரியும் என்றும் அவன் கூறினான். ருசிதா உடனே பேச்சை மாற்றினாள். ஆனால் அவளது எண்ணம் இப்போது தேவவ்ரத்திற்கு தெளிவாக புரிந்தது. இஷானுடன் தேவவ்ரத் கொண்டிருந்த சந்திப்புகள் இப்போது முறையானதாக இருக்கவில்லை. குடும்ப ஆலோசகரின் ஆலோசனையின்படி அவன் வாரத்திற்கு 2 முறை 1 மணி நேரம் பயிற்சி மையத்திற்கு வந்தான். ஆரம்பச் சந்திப்புகளில் மாதவியோ அல்லது மையத்தின் ஆசிரியரோ அருகில் இருப்பார்கள். தேவவ்ரத் அவனுக்கு விலை உயர்ந்த பரிசுகளை வழங்கவில்லை. அவனுடன் பட்டம் செய்வான், சில சமயம் கணக்கு பாடங்களுக்கு உதவுவான், அல்லது தறியில் நூல் கோர்க்கும் முறையை அவனுக்கு கற்றுக் கொடுப்பான். இஷான் அவனைத் தொடர்ந்து தேவவ்ரத் அங்கிள் என்றே அழைத்து வந்தான். இது தேவவ்ரத்திற்குள் ஒருவித வலியை ஏற்படுத்தினாலும் அவன் குழந்தையை தன்னை மாற்றுமாறு வற்புறுத்தவில்லை. ஒரு நாள் அவனிடம் ஏன் இவ்வளவு தொழிற்சாலைகள் இருக்கின்றன என்று இஷான் கேட்டான். அவனது குடும்பம் நீண்ட காலமாக துணிகளை தயாரிக்கும் வணிகத்தில் இருப்பதாகவும் தான் அந்த தொழிலை தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் தேவவ்ரத் கூறினான். துணி நெய்யும் மக்களும் தொழிற்சாலைக்கு சொந்தக்காரர்களா என்று இஷான் கேட்டான். இல்லை, அவர்கள் பெரும்பாலும் தொழிலாளர்கள் என்று தேவவ்ரத் கூறினான். அப்படியானால் உண்மையான வேலையைச் செய்பவர்கள் ஏன் ஏழைகளாக இருக்கிறார்கள் என்று இஷான் தீவிரமாக கேட்டான். அதற்கு எளிமையாக பதிலளிக்க தேவவ்ரத் முயன்றான். ஆனால் வார்த்தைகள் கிடைக்கவில்லை. அருகில் அமர்ந்திருந்த மாதவி ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் பெரியவர்கள் தப்பித்துச் செல்லும் பல கேள்விகளை அந்த குழந்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்ற உணர்வு அவளது கண்களில் தெரிந்தது. அடுத்த சந்திப்பில் மாதவியின் துணையுடன் தேவவ்ரத் இஷானை அருகில் நடந்த புத்தக கண்காட்சிக்கு அழைத்துச் சென்றான். இஷான் 2 கதை புத்தகங்களை தேர்ந்தெடுத்தான். ஆனால் 3வது புத்தகத்தின் விலை அதிகமாக இருந்ததால் அதை திருப்பி வைத்துவிட்டான். தேவவ்ரத் தான் 3யுமே வாங்க முடியும் என்று கூறினான். அதற்கு இஷான், வாங்க முடிவதற்கும் தேவை இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. என் அம்மா இதைத்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்று பதிலளித்தான். தேவவ்ரத் அமைதியாக 2 புத்தகங்களை மட்டுமே வாங்கினான். வழியில் அவன் மாதவியிடம் இஷான் மிகவும் புத்திசாலி என்று கூறினான். தேவைக்கு முன்பே ஒரு குழந்தை தனது எல்லைகளை புரிந்து கொள்ள வேண்டியிருந்தால் அது சீக்கிரமே வளர்ந்துவிடுகிறது என்று மாதவி சொன்னாள். வசுந்தராவும் இஷானை சந்திக்கத் தொடங்கினார். ஆனால் அவர்களுக்கு எல்லைகளை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருந்தது. முதல் முறை அவர்கள் அவனுக்காக விலை உயர்ந்த உடைகள், கடிகாரம், காலணிகள் மற்றும் மிட்டாய் பெட்டிகளை கொண்டு வந்தனர். இஷான் மிட்டாயை ஏற்றுக்கொண்டான். ஆனால் மற்ற பொருட்களை பார்த்து தன்னிடம் ஏற்கனவே 2 ஜோடி காலணிகள் இருப்பதாக கூறினான். வசுந்தரா சிரித்துக்கொண்டே, சோமானி குடும்பத்து பிள்ளைகள் 2 ஜோடி காலணிகளுடன் வாழ்வதில்லை என்றார். அதற்கு இஷான் இயல்பாக, ஒரே வீட்டில் நிறைய பேர் இருக்கும்போது எல்லாரும் காலணிகளை பகிர்ந்து கொள்கிறார்களா என்று கேட்டான். வசுந்தரா சில நொடிகள் அமைதியானார். மாதவி அதில் தலையிடவில்லை. மெல்ல மெல்ல வசுந்தரா குழந்தையுடன் அமர்ந்து பேசத் தொடங்கினார். இஷான் அவருக்கு மையத்தின் தறியை காண்பித்து எந்தெந்த தோழிகள் என்னென்ன வேலை செய்கிறார்கள் என்று விளக்கினான். தன் பாட்டியைப் போன்ற தோற்றமுடைய ஒரு வயதான பெண்ணின் படத்தை அவன் காட்டினான். அவர் உண்மையில் அந்த மையத்தின் சமையல்காரர் சகுந்தலா. குடும்பத்தில் இரத்த உறவினால் மட்டுமன்றி தினமும் உணவு ஊட்டுவதாலும் உறவுகள் உருவாகின்றன என்று அவன் கூறினான். வசுந்தராவின் கண்கள் கலங்கின. ஆனால் அவருக்குள் இருந்த அதிகார உணர்வு முழுமையாக மறைந்துவிடவில்லை. ஒவ்வொரு சந்திப்பிற்குப் பிறகும் குழந்தையை சூரத்திற்கு அழைத்து வந்தே தீர வேண்டும், அங்குதான் அவனது எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்று அவர் தேவவ்ரத்திடம் கூறிக்கொண்டிருந்தார். இதற்கிடையில் பயிற்சி மையத்திற்கு முன்னால் ஒரு புதிய சிக்கல் எழுந்தது. ஒரு நாள் காலை நகராட்சி நிர்வாகத்திடமிருந்து ஒரு நோட்டீஸ் வந்தது. அந்த கட்டிடம் அமைந்துள்ள நிலத்திற்கான பழைய நிலுவைத் தொகை செலுத்தப்படவில்லை என்றும் சொத்து ஏலம் விடப்படலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மாதவி அதிர்ச்சியடைந்தாள். இந்த மையத்திற்கு அந்த கட்டிடம் 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ட்ரஸ்டிடமிருந்து நீண்டகால குத்தகைக்கு எடுக்கப்பட்டது. எல்லா பணமும் சரியான நேரத்தில் செலுத்தப்பட்டிருந்தன. ஆவணங்களின்படி கடந்த ஆண்டு பயிற்சி மையத்தின் பெயரில் 2 லட்சம் கடன் பெறப்பட்டிருந்தது. அதற்கு அந்த கட்டிடம் பிணையாக வைக்கப்பட்டிருந்தது. மாதவி அத்தகைய கடனை பெறவே இல்லை. வங்கியிலிருந்து ஆவணங்களை வரவழைத்து பார்த்தபோது விண்ணப்ப படிவத்தில் அவளது கையொப்பம் இருந்தது. அதில் உள்ள அடையாள ஆவணங்கள் வேறு மாதிரியாக இருந்தன. அந்த பணம் தான் கேள்விப்படாத ஒரு கட்டுமான நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தது. அனைத்திலும் மோசமான விஷயம் என்னவென்றால், விண்ணப்பத்தில் பயிற்சி மையத்தின் பெயருடன் மாதவியின் தனிப்பட்ட பொறுப்பும் பர்சனல் லயபிலிட்டி குறிப்பிடப்பட்டிருந்தது. பணம் செலுத்தப்படாவிட்டால் அந்த நிறுவனம் மட்டுமல்லாமல் மாதவியின் தனிப்பட்ட சொத்துக்களும் வங்கிக் கணக்குகளும் விசாரணையின் கீழ் வரும் நிலை ஏற்பட்டது. அந்த ஆவணங்களை கையில் எடுத்தபோது 6 ஆண்டுகளுக்கு முந்தைய காட்சி மீண்டும் கண்முன் நிழலாடியது. அதே தெளிவான காகிதங்கள், அதே டிஜிட்டல் கையொப்பங்கள்,
அதேபோல அவளுக்கு தெரியாத கணக்குகளுக்குச் சென்ற பணப்பரிமாற்றம். அவளது கைகள் நடுங்கின. மையத்தின் கணக்காளர் தான் எப்போதாவது வெற்றுத்தாள்களில் கையொப்பமிட்டதுண்டா என்று கேட்டார். மாதவி இல்லை என்று மறுத்துவிட்டாள். கடந்த மாதம் ஒரு வெளி அமைப்பு பயிற்சி மையத்திற்கு பெரிய ஆர்டர் தருவதாக பேசியது அவளுக்குச் சட்டென்று நினைவுக்கு வந்தது. ஆய்வின் பெயரில் அவர்கள் பல ஆவணங்களின் பிரதிகளை பெற்றிருந்தனர். அந்த அமைப்பு ருசிதாவின் அறிமுகமான ஒரு சமூக ஏஜென்சியுடன் தொடர்புடையது. மாதவி உடனடியாக நகுலுக்கு அழைத்தாள். ஆவணங்களைப் பார்த்த அவனது முகம் தீவிரமடைந்தது. கையொப்பங்கள் முதல் பார்வையில் உண்மையானவை போலவே இருப்பதாக அவன் கூறினான். ஆனால் டிஜிட்டல் பதிவுகளை ஆய்வு செய்தால் அந்த கோப்புகள் எங்கே தயாரிக்கப்பட்டன என்பதை கண்டறிய முடியும் என்று அவன் கூறினான். விண்ணப்பத்தில் இருந்த இணைய முகவரி மற்றும் மென்பொருள் விவரங்களை அவன் கவனித்தான். சில குறியீடுகள் சோமானி குழுமம் பல ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்திய கணக்கியல் முறைக்கு ஒத்திருந்தன. தேவவ்ரத் வந்தபோது மாதவி அலுவலகத்தில் நின்று கொண்டிருந்தாள். மேஜை முழுவதும் பழைய மற்றும் புதிய வழக்கின் பிரதிக் காகிதங்கள் விரிந்து கிடந்தன. தேவவ்ரத்திடம் ஆவணங்களை நீட்டி, 6 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை குற்றவாளியாக்க பயன்படுத்தப்பட்ட அதே வழிமுறைதான் மீண்டும் யாரோ செய்திருக்கிறார்கள் என்று அவள் கூறினாள். இந்த முறை அவளது பெயர் மட்டுமல்ல, அந்த மையத்தை நம்பியிருந்த 47 பெண்களின் வாழ்வாதாரமும் குறிவைக்கப்பட்டிருந்தது. தேவவ்ரத் காகிதங்களை படித்து முடித்ததும் அவனது முகத்தின் நிறம் மாறியது. இப்போதுதான் முதல் முறையாக அவன் வெறும் சந்தேகத்தை மட்டும் பார்க்காமல் ஒரு திட்டமிட்ட முறையை பேட்டர்ன் உணர்ந்தான். 2 வழக்குகளிலும் போலி கையொப்பங்கள், சந்தேகத்திற்குரிய கணக்குகளுக்கு பணம் சென்றது, பெண்கள் நல அமைப்புகளுடனான தொடர்பு மற்றும் ஆவணங்களை அணுகக்கூடிய நபர்கள் என அனைத்தும் ஒத்துப்போயின. அவன் மெல்லிய குரலில் யாராவது மீது சந்தேகம் இருக்கிறதா என்று கேட்டான். மாதவி அவனது கண்களைப் பார்த்து, 6 ஆண்டுகளுக்கு முன்பும் சந்தேகம் இருந்தது, ஆனால் அப்போது என்னை கேட்க யாரும் இல்லை. இப்போது நான் குற்றம் சாட்டப் போவதில்லை, ஆதாரங்களை திரட்டப் போகிறேன் என்று கூறினாள். அன்று மாலை இஷான் பள்ளியிலிருந்து திரும்பியபோது தன் தாய் கோப்புகளுக்கு நடுவே அமர்ந்திருப்பதைக் கண்டான். அவனருகே வந்து, பள்ளியில் 2 குழந்தைகள், என் நிஜமான பெயர் இஷான் சோமானி என்றும் என் அம்மா என்னை ஒரு பணக்கார வீட்டில் ஒளித்து வைத்திருப்பதாகவும் சொன்னார்கள் என்று கூறினான். விரைவில் ஒரு பெரிய கார் என்னை அழைத்துச் செல்ல வரும் என்றும் அவர்கள் சொன்னார்கள் என்று அவன் மேலும் கூறினான். மாதவியின் முகம் வெளிறிப்போனது. அவனை அருகில் அமர வைத்து, நீ எந்த பெயரை மரியாதையுடன் ஏற்றுக்கொள்கிறாயோ அதுதான் உனது பெயர். பணம் அல்லது பெரிய குடும்பம் இருக்கிறது என்பதற்காக யாரும் உன் அடையாளத்தை மாற்றிவிட முடியாது என்று அவள் சொன்னாள். அப்போது, தேவவ்ரத் என்னை அழைத்துச் செல்ல விரும்புகிறானா என்று இஷான் கேட்டான். மாதவி இன்னும் அப்படி எதையும் சொல்லவில்லை என்று கூறினாள். பாட்டி அவனை சூரத்திற்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறாரா என்று இஷான் மீண்டும் கேட்டான். இந்த முறை மாதவி அமைதியாகிவிட்டாள். குழந்தையின் மௌனத்தை அவள் புரிந்து கொண்டாள். தன் தாய் தன்னுடன் வரப்போவதில்லை என்றால் தான் பெரிய வீட்டிற்குச் செல்ல விரும்பவில்லை என்று அவன் மென்மையாக கூறினான். கதவுக்கு வெளியே நின்றிருந்த தேவவ்ரத் இதை கேட்டுக்கொண்டிருந்தான். கதவை தட்டுவதற்கு முன்னால் அவன் தயங்கி நின்றான். இஷானின் பயம் வெறும் கற்பனையால் உருவானது அல்ல. அவனது குடும்பத்தினரின் பேச்சுக்களும் உரிமையைக் காட்ட நினைக்கும் பழக்கமும் யாரோ ஒருவன் தன்னை தாயிடமிருந்து பிரித்துவிடுவான் என்ற அச்சத்தை அவனுக்குள் விதைத்திருந்தது. உயிரியல் தந்தை என்று உரிமை கோருவதை விட தன் குடும்பத்தை தடுப்பதே முதலில் செய்ய வேண்டிய காரியம் என்பதை தேவவ்ரத் உணர்ந்தான். அவன் அறைக்குள் நுழைந்து இஷானுக்கு முன்னால் அமர்ந்தான். யாரும் அவனை அவனது தாயிடமிருந்து பிரிக்க முடியாது என்று அவன் உறுதியளித்தான். தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுமா என்று இஷான் கேட்டான். தான் எழுத்துப்பூர்வமான வாக்குறுதியை தந்திருப்பதாகவும் தனது குடும்பத்தில் யாராவது அதை மீற முயன்றால் தான் மாதவியுடன் உறுதியாக நிற்பேன் என்றும் தேவவ்ரத் கூறினான். இஷான் சில நொடிகள் அவனை உற்று பார்த்தான். பெரியவர்கள் எழுதிய வாக்குறுதிகளை எப்போதும் காப்பாற்றுவார்களா என்று அவன் கேட்டான். இல்லை, ஆனால் ஒருமுறை வாக்கை மீறியவர் அடுத்த முறை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று தேவவ்ரத் பதிலளித்தான். அன்று இரவு தேவவ்ரத் சூரத்திலிருந்த தன் தாய் மற்றும் ருசிதாவிடம் காணொளி அழைப்பில் பேசினான். இஷானை சூரத்திற்கு அழைத்து வருவது, அவன் பெயரை மாற்றுவது அல்லது மாதவியின் மீது அழுத்தம் கொடுப்பது போன்ற எவ்வித பேச்சுக்கும் இனி இடமில்லை என்று அவன் தெளிவாக கூறினான். மாதவிதான் அவனை தன் குழந்தையிடமிருந்து பிரித்து வைத்திருப்பதாக வசுந்தரா கோபத்துடன் கூறினார். அதற்கு தேவவ்ரத், இந்த இடைவெளியை மாதவி உருவாக்கவில்லை, உங்கள் பழைய முடிவுகள்தான் உருவாக்கியிருக்கின்றன. இப்போது உரிமையை கோருவதற்கு முன் நீங்கள் நம்பிக்கையை சம்பாதிக்க வேண்டும் என்று பதிலளித்தான். பயிற்சி மையத்தின் புதிய கடன் விவகாரம் காரணமாகத்தான் இவையெல்லாம் பேசப்படுகிறதா என்று ருசிதா நக்கலான குரலில் கேட்டாள். தேவவ்ரத் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். ருசிதாவிடம்தான் கடன் விவகாரம் பற்றி பேசியதே இல்லையே என்று அவனுக்கு தோன்றியது.
அவளுக்கு இந்த தகவல் எப்படி தெரியும் என்று அவன் கேட்டான். வசுந்தராவின் அறிமுகமான வணிகர் ஒருவர் போன் செய்ததாக ருசிதா உடனே கூறினாள். அவளது குரல் சாதாரணமாக இருந்தாலும் அவளது முகத்தில் ஒரு கணம் பதற்றம் தெரிந்தது. அழைப்பு முடிந்த பிறகு தேவவ்ரத் நீண்ட நேரம் திரையை பார்த்து கொண்டிருந்தான். மறுபுறம் உஜ்ஜயினியின் அலுவலகத்தில் மாதவி 6 ஆண்டுகளுக்கு முந்தைய கோப்பை திறந்து கொண்டிருந்தாள். 6 ஆண்டுகளுக்கு முன்பு அவளை குற்றவாளியாக காட்டிய ஆவணங்களின் டிஜிட்டல் பிரதிகள் சோமானி குழுமத்தின் சேவையகத்தில் சர்வர் இன்னும் இருக்கலாம். 2 வழக்குகளிலும் ஒரே மாதிரியான முறை, ஒரே கையொப்ப வார்ப்புரு, சிக்னேச்சர் டெம்ப்ளேட் அல்லது ஒரே வெளிப்புற நிறுவனம் சம்பந்தப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டால் இது வெறும் மோசடி மட்டுமல்ல, திட்டமிட்ட சதி என்பதை நிரூபிக்க முடியும் என்று நகுல் ஏற்கனவே கூறியிருந்தான். இஷான் தூங்கிவிட்ட பிறகு அவனது நெற்றியிலிருந்த துணியின் மீது மாதவி கை வைத்து வருடினாள். வரப்போகும் நாட்களில் ஒரு பழைய திருமணத்தின் உண்மை மட்டும் வெளியாகப் போவதில்லை என்பதை அவள் அறிந்திருந்தாள். அவள் உருவாக்கிய வீடு, கடும் உழைப்பால் கட்டியெழுப்பப்பட்ட இந்த நிறுவனம் மற்றும் அவளது மகனின் அடையாளம் ஆகியவை பாதுகாப்பாக இருக்குமா, அல்லது பணம் மற்றும் செல்வாக்கு படைத்தவர்கள் மீண்டும் ஒருமுறை காகிதங்களைக் காட்டி அவளது மொத்த வாழ்க்கையின் மீதும் கேள்விக்குறியை வைப்பார்களா என்பதுதான் தீர்மானிக்கப்படப் போகிறது. ஜன்னலுக்கு வெளியே பயிற்சி மையத்தின் முற்றத்தில் காய்வதற்காக தொங்கவிடப்பட்டிருந்த துணிகள் காற்றில் அசைந்தன. அதில் ஒவ்வொரு துணியும் வாழ்க்கையில் வீழ்ந்த பிறகு மீண்டும் வாழக் கற்றுக்கொண்ட பெண்களின் கைகளால் நெய்யப்பட்டவை. மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த போலிக்கடன் விண்ணப்பத்தை மாதவி பார்த்தாள். இம்முறை மௌனமாக வீட்டை விட்டு வெளியேறப் போவதில்லை என்று மனதிற்குள் உறுதி பூண்டாள். 6 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னை காத்துக்கொள்ள அவள் தூரத்தைத்தான் தேர்ந்தெடுத்தாள். ஆனால் இந்த முறை அவள் தனது மகன், தனது வேலை மற்றும் அந்த பெண்களுக்காக போராட வேண்டியிருந்தது. எவருடைய கையொப்பத்தினாலும் அல்லது பொய்க் கதையினாலும் அவர்களின் வாழ்வை அழித்துவிட முடியாது. மறுநாள் காலை முதலே பயிற்சி மையத்தின் சூழல் மாறிவிட்டது. முன்பு தறிகளின் இடைவிடாத ஓசை, சாயப்பட்டறையிலிருந்து வந்த லேசான வாசனை, குழந்தைகளிடமிருந்து வந்த கவிதைகளின் ஒலி மற்றும் சமையலறையில் சகுந்தலா பாட்டியின் அதட்டல் என அந்த இடமே உயிர்ப்புடன் இருக்கும். ஆனால் இப்போது ஒவ்வொரு பேச்சின் பின்னாலும் ஒரு பயம் நிழலாடியது. பெண்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர், ஆனால் அவ்வப்போது அலுவலகத்தை உற்று பார்த்தனர். அங்கே வைக்கப்பட்டிருக்கும் கோப்புகள் தங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகின்றன என்பது போல அது இருந்தது. மாதவி அனைத்து பணியாளர்கள் மற்றும் பெண்களின் கூட்டத்தை கூடினாள். கடனுக்கான நோட்டீஸ், போலி கையொப்பம் மற்றும் ஏலத்தின் சாத்தியக்கூறுகள் என அனைத்தையும் மறைக்காமல் விளக்கினாள். பலரது முகங்களில் பதற்றம் பரவியது. கட்டிடம் போய்விட்டால் தாங்கள் எங்கே போவோம் என்று ஒரு பெண் கேட்டாள். தன் கணவர் வேலையை விடுமாறு வற்புறுத்துவதாக மற்றொன்று கூறினாள். 3ஆவதாக இருந்த பெண் அழுது கொண்டே பல ஆண்டுகளுக்குப் பிறகுதான் சொந்தக்காலில் நிற்க ஆரம்பித்திருப்பதாகவும், இப்போது மையம் மூடப்பட்டால் தனது கணவரை விட்டு வந்த பெண் கண்ணியமாக வாழ முடியாது என்று தன் சொந்த வீட்டார் ஏளனம் செய்வார்கள் என்றும் கூறினாள். மாதவி அனைவரையும் பார்த்து தான் பொய்த் தைரியம் கூறப்போவதில்லை என்று சொன்னாள். ஆபத்து உண்மையானது, ஆனால் போராடாமல் அவர்கள் இந்த இடத்தை விட்டு நகரப்போவதில்லை. நகுல் ஆவணங்களை ஆய்வு செய்து கொண்டிருந்தான். வங்கிக்கு சட்டப்பூர்வ நோட்டீஸ் அனுப்பப்பட்டு ஏலத்திற்கு தடை கோரப்படும். இறுதி முடிவு வரும் வரை வேலை நிறுத்தப்படாது என்று அவள் அறிவித்தாள். யாருக்காவது பயமாக இருந்து வேலையை விட விரும்பினால் அவர்களை குறை சொல்லப் போவதில்லை என்றும், ஆனால் யாவர் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுடன் இறுதி நாள் வரைதான் துணையாக இருப்பேன் என்றும் மாதவி தெளிவாக கூறினாள். பின்னால் அமர்ந்திருந்த சகுந்தலா பாட்டி தனது புடவை தலைப்பை இடுப்பில் சொருகிக் கொண்டு, நாங்கள் எங்கும் செல்லப் போவதில்லை என்று உறுதியுடன் கூறினார். அவர் சிரித்துக்கொண்டே, இத்தனை ஆண்டுகளாக மது அருந்தும் கணவன், ஏளனம் பேசும் புகுந்த வீடு மற்றும் விலைவாசி உயர்வைக் கண்டு அஞ்சவில்லை. இப்போது ஒரு காகிதத்தைக் கண்டு ஏன் அஞ்ச வேண்டும் என்று கூறினார். அறையில் லேசான சிரிப்பு அலை பரவியது. பயம் முழுமையாக மறையவில்லை, ஆனால் அதன் மேல் ஒரு கூட்டுத் துணிச்சலின் மெல்லிய படலம் படிந்திருந்தது. கூட்டத்திற்குப் பிறகு மாதவி வங்கியின் மண்டல அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமான ஆட்சேபனையை பதிவு செய்தாள். அங்கு அமர்ந்திருந்த மேலாளரின் நடத்தை பணிவாக இருந்தது, ஆனால் அவர் கண்கள் அடிக்கடி கடிகாரத்தையே பார்த்தன. எல்லா நடைமுறைகளும் விதிகளின்படியே நடந்துள்ளதாகவும் விண்ணப்பத்தில் பயோமெட்ரிக் உறுதிப்படுத்தல் இருப்பதாகவும் அவர் கூறினார். உறுதிப்படுத்தல் நடந்திருந்தால் அது தொடர்பான வீடியோ எங்கே என்று மாதவி கேட்டாள். வங்கியில் நுழைந்ததற்கான பதிவேடு எங்கே? கடனுக்கான காரணத்தை யார் சரிபார்த்தார்கள் என்று அவள் வினவினாள். விண்ணப்பம் டிஜிட்டல் முறையில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அந்த பணிகளை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்சி கவனித்ததாகவும் மேலாளர் பதிலளித்தார். நகுல் அந்த ஏஜென்சியின் பெயரை கேட்டான். சுபாஷ் கேபிட்டல் சர்வீசஸ் என்று பதில் கிடைத்தது. தேவவ்ரத் அந்த பெயரை கேட்டவுடன் புருவங்களை சுருக்கினான்.
பல ஆண்டுகளுக்கு முன்பு சோமானி குழுமத்தின் சில துணை நிறுவனங்களுக்காக டிஜிட்டல் ஆவணங்களை தயாரித்த அதே நிறுவனம் அது. அந்த நிறுவனத்தின் அளவு சிறியது, ஆனால் அதன் நிறுவனர் சோமானி குழுமத்தின் நிதித் தலைவர் ஹேமந்த் கப்ராவுடன் தொடர்புடையவர். ஹேமந்த் கடந்த 15 ஆண்டுகளாக அந்த குடும்பத்துடன் பணியாற்றி வருகிறார். அவர் வசுந்தராவின் நம்பிக்கைக்குரிய ஊழியராக கருதப்படுபவர். தேவவ்ரத்தின் தந்தையின் காலத்திலிருந்த கணக்குகளின் உள்விவரங்கள் அவருக்கு தெரிந்திருந்தது. சூரத்திற்கு திரும்பியதும் தேவவ்ரத் ஹேமந்தை தனது அலுவலகத்திற்கு அழைத்தான். கூட்ட அறையின் கண்ணாடிச் சுவர்கள் வழியாக தொழிற்சாலையின் நிர்வாக செயல்பாடுகள் தெரிந்தன. ஊழியர்கள் வழக்கம்போல வேலை செய்து கொண்டிருந்தனர், ஆனால் உள்ளே சூழல் உறைந்து போயிருந்தது. தேவவ்ரத் எவ்வித முன்னுரையுமின்றி சுபாஷ் கேபிட்டல் நிறுவனத்தின் பெயரை குறிப்பிட்டு அந்த நிறுவனம் இப்போதும் குழுமத்துடன் இணைந்துள்ளதா என்று கேட்டான். ஹேமந்த் தனது கண்ணாடியை சரிசெய்து கொண்டு பல ஆண்டுகளுக்கு முன்பே அவர்களது ஒப்பந்தம் முடிந்துவிட்டதாக கூறினான். அந்த நிறுவனம் இப்போது சுதந்திரமாக செயல்படுவதாகவும் அதன் பழைய தொடர்புகளுக்கு சோமானி குழுமம் பொறுப்பல்ல என்றும் அவன் வாதிட்டான். தேவவ்ரத் மாதவியின் வழக்கின் ஆவணங்களின் பிரதிகளை அவன் முன்வைத்தான். ஹேமந்த் அந்த காகிதங்களை சில நொடிகள் மட்டுமே பார்த்தான், ஆனால் மேஜைக்கு அடியில் அவனது விரல்கள் ஒன்றுடன் ஒன்று இறுக்கமாக பிணைந்திருந்தன. விண்ணப்பத்தில் பயன்படுத்தப்பட்ட டிஜிட்டல் கையொப்ப வார்ப்புரு சிக்னேச்சர் டெம்ப்ளேட் 6 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வி மையத்தின் ஆவணங்களுடன் எப்படி ஒத்துப்போகின்றன என்று தேவவ்ரத் கேட்டான். பழைய மென்பொருளில் ஒரே மாதிரியான வடிவமைப்பு இருப்பது வழக்கமான ஒன்றுதான் என்று ஹேமந்த் கூறினான். அந்த பழைய வழக்கின் விசாரணை அறிக்கை எங்கே இருக்கிறது என்று தேவவ்ரத் அடுத்த கேள்வியை கேட்டான். அதை சம்பந்தப்பட்ட ஆவணப்பிரிவில் கேட்டு பார்க்க வேண்டும் என்று ஹேமந்த் பதிலளித்தான். அப்போது நிதித் தலைவராக இருந்த நீதானே அந்த ஆவணங்களை சமர்ப்பித்தாய் என்று தேவவ்ரத் கேட்டான். இப்போது ஒன்றும் நினைவில்லை என்று நீ கூறுகிறாயா என்று அவன் வினவினான். ஹேமந்த் தனது நிதானத்தை தக்கவைத்துக் கொள்ள முயன்றான். அத்தனை ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான கோப்புகள் வந்து சென்றதாகவும் உள் விவகாரங்கள் ஒவ்வொன்றையும் நினைவில் வைத்திருப்பது சாத்தியமில்லை என்றும் அவன் கூறினான். பின் உணர்ச்சிவசப்படும் சூழ்நிலைகளில் பழைய வழக்குகளை புதிய சிக்கல்களுடன் ஒப்பிடுவது முறையல்ல என்றும் கவனமாக சேர்த்தான். தேவவ்ரத் அவனை உற்று பார்த்தான். முன்னதாக அவன் அளித்த பதில்களை புத்திசாலித்தனம் என்று கருதினான், ஆனால் இப்போது அவனது ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு தற்காப்பு உணர்வு தெரிந்தது. பழைய சேவையகத்திலிருந்த சர்வர் பிரதிகளை உடனடியாக பாதுகாக்குமாறும் தனது அனுமதியின்றி எந்தவொரு தரவையும் மாற்றவோ அல்லது நீக்கவோ கூடாது என்றும் அவன் உத்தரவிட்டான். ஹேமந்த் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்ததும் தனது அறைக்குச் செல்லாமல் படிக்கட்டுகளின் அருகே நின்றான். அலைபேசியை எடுத்து பழைய கோப்புகள் திறக்கப்படுகின்றன என்று ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பினான். அது ருசிதாவின் கைபேசிக்குச் சென்றது. அப்போது ருசிதா வசுந்தராவுடன் சோமானி மாளிகையின் பூஜை அறையில் அமர்ந்திருந்தாள். வீட்டில் வரவிருக்கும் சரத் பௌர்ணமி குடும்ப பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. வெள்ளி விளக்குகள் சுத்தம் செய்யப்பட்டன, பழைய பித்தளை கலசங்கள் வெளியே எடுக்கப்பட்டன, உறவினர்களுக்கு அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டன. வெளியே எல்லாம் சாதாரணமாக தெரிந்தாலும் ருசிதாவின் உள்ளே அமைதியின்மை அதிகரித்தது. செய்தியை படித்துவிட்டு அவள் கைபேசியை தலைகீழாக வைத்தாள். இஷானை பூஜைக்கு அழைப்பது குறித்து தேவவ்ரத் பேசினானா என்று வசுந்தரா அவளிடம் கேட்டார். மாதவி குழந்தையை அனுப்பத் தயாராக இருக்க மாட்டாள் என்று ருசிதா மிகவும் கவனமாக பதிலளித்தாள். வசுந்தராவின் முகம் இறுகியது. குடும்ப வாரிசை குலதெய்வ பூஜையிலிருந்து விலக்கி வைப்பது முறையல்ல என்று அவர் கூறினார். ருசிதா அதை உடனே எதிர்க்கவில்லை. அன்பால் முடியாதபோது சட்டப்பூர்வமான வழிமுறைகளும் உண்டு. குழந்தையின் நலன் கருதி நீதிமன்றம் இருவருக்கும் பாதுகாவலர் உரிமையை வழங்கலாம் என்று அவள் கூறினாள். இந்த யோசனையை வசுந்தரா முதல்முறையாக தீவிரமாக கவனித்தார். தான் மாதவிக்கு தீங்கு செய்ய விரும்பவில்லை என்று கூறிய ருசிதா, ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுத்தால் மட்டும் அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் உரிமை அவளுக்கு வந்துவிடாது. அவளது பொருளாதார விவகாரங்களில் மோசடி நிரூபிக்கப்பட்டால், நிறுவனம் மூடப்பட்டு அவளிடம் நிலையான வசிப்பிடம் இல்லை என்றால், குழந்தை எங்கே பாதுகாப்பாக இருக்கும் என்று நீதிமன்றமே கேட்கும் என்று தொடர்ந்தாள். வசுந்தராவின் கண்களில் கவலையுடன் பழைய அதிகார உணர்வும் மிளிர்ந்தது. வழக்கு அவ்வளவு தீவிரமானதா என்று அவர் கேட்டார். எதையும் உறுதியாகச் சொல்ல முடியாது, ஆனால் செய்திகள் பத்திரிகைகளுக்குச் செல்லும் முன்பே குடும்பம் தயாராக இருக்க வேண்டும் என்று ருசிதா பதிலளித்தாள். வரவிருக்கும் ஆபத்திலிருந்து குடும்பத்தை காக்க முயற்சிப்பது போல அவள் பேசினாள். இதற்கிடையில் இஷானை சந்திக்கும் படலத்தை தேவவ்ரத் தொடர்ந்தான். ஆனால் முன்பு போல அந்த சந்திப்புகளில் இயல்பு நிலை இருக்கவில்லை. பள்ளியில் நடந்த சம்பவங்கள் குழந்தையை உள்ளூர மாற்றிவிட்டன. அவன் முன்பைப் போல எதையும் தயங்காமல் உடனே கேட்கவில்லை. தேவவ்ரத்தை இஷான் நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருப்பான். பிறகு சட்டென்று வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தத் தொடங்கிவிடுவான்.
ஒரு மாலை இருவரும் பயிற்சி மையத்திற்கு பின்னாலிருந்த திறந்தவெளியில் அமர்ந்து பட்டத்தின் நூலை சிக்கெடுத்துக் கொண்டிருந்தனர். ஒரே குழந்தையை இருவர் தங்களுடையது என்று உரிமை கொண்டாடினால் யார் முடிவு எடுப்பார்கள் என்று இஷான் கேட்டான். முதலில் குழந்தையின் தேவை மற்றும் விருப்பத்திற்குத்தான் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று தேவவ்ரத் கூறினான். நீதிமன்றம் குழந்தையிடமும் கேட்குமா என்று இஷான் மீண்டும் கேட்டான். குழந்தையின் வயது குறைவாக இருந்தால் பெரியவர்கள் சொல்வதைத்தான் நீதிமன்றம் அதிகம் கேட்கும். ஆனால் நல்ல நீதிபதிகள் குழந்தையின் பயத்தையும் வசதியையும் புரிந்து கொள்ள முயல்வார்கள் என்று தேவவ்ரத் பதிலளித்தான். இஷான் சற்று நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு பணக்கார தந்தை எப்போதுமே நீதிமன்றத்தில் வெற்றி பெறுவார், ஏனென்றால் அவரிடம் 5 பெரிய வழக்கறிஞர்கள் இருப்பார்கள் என்று என் பள்ளியில் ஒரு பையன் சொன்னான் என்று கூறினான். தேவவ்ரத்தின் கையை விட்டு நூலின் பிடி நழுவியது. இதை யார் சொன்னது என்று அவன் கேட்டான். இஷான் யாரிடமும் சொல்லவில்லை. ஆனால் தேவவ்ரத் தன்னை தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல விரும்பினால் அம்மாவிற்கு சிறை தண்டனை கிடைக்குமா என்று மட்டும் கேட்டான். தேவவ்ரத் உடனடியாக அவனுக்கு முன்னால் முழங்காலிட்டு அமர்ந்து அப்படி எதுவும் நடக்காது என்று கூறினான். மாதவி எந்த குற்றமும் செய்யவில்லை என்றும் நீதிமன்றத்தில் அவளை ஒரு மோசமான தாயாக சித்தரிக்கத்தான் ஒருபோதும் முயலப்போவதில்லை என்றும் அவன் தெளிவாக கூறினான். பாட்டி அப்படிச் செய்தால் நீங்கள் அவரை தடுப்பீர்களா என்று இஷான் கேட்டான். இந்த கேள்வி தேவவ்ரத் சந்தித்த எந்த வணிக முடிவை விடவும் கடினமானதாக இருந்தது. ஆம், என் தாயே அதற்கு எதிராக நின்றாலும் இஷானை மாதவியிடமிருந்து பிரிப்பதை எதிர்த்து நான் நிற்பேன் என்று அவன் பதிலளித்தான். குழந்தை அதில் எந்த மகிழ்ச்சியும் காட்டவில்லை. வாக்குறுதி அளிக்கும்போது கண்கள் மூடப்பட்டிருக்கக்கூடாது என்று மட்டும் அவன் கூறினான். பிறகு தேவவ்ரத்தின் கண்களை நேராக பார்த்து மீண்டும் ஒருமுறை வாக்குறுதி பெறச் செய்தான். தூரத்தில் நின்றிருந்த மாதவி இந்த முழு காட்சியையும் பார்த்து கொண்டிருந்தாள். அவளது உள்ளத்தில் ஒரு கணம் பழைய நினைவுகள் எழுந்தன. ஒரு காலத்தில் அவளும் தேவவ்ரத்தின் கண்களை பார்த்துத்தான் நம்பிக்கை கோரியிருந்தாள். வித்தியாசம் என்னவென்றால் அப்போது தேவவ்ரத் அவளது கண்களிலிருந்து பார்வையை விலக்கிக் கொண்டான். இன்று அவன் இஷானிடமிருந்து கண்களை விலக்கவில்லை. இந்த மாற்றத்தைக் கண்டுதான் திருப்தியடைய வேண்டுமா அல்லது வருத்தப்பட வேண்டுமா என்று மாதவியால் தீர்மானிக்க முடியவில்லை. அந்த துணிச்சல் அவளுக்காக 6 ஆண்டுகளுக்கு முன்பு வரவில்லை. சில நாட்களுக்குப் பிறகு மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து பயிற்சி மையத்திற்கு தற்காலிக நிவாரணம் கிடைத்தது. ஏல நடவடிக்கைகள் 4 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டன. வங்கி மற்றும் அந்த ஏஜென்சியிடமிருந்து அசல் டிஜிட்டல் பதிவுகளை நீதிமன்றம் கோரியது. இது சிறிய வெற்றிதான் என்றாலும் பயிற்சி மையம் முழுவதிலும் ஏதோ பண்டிகை போல ஒரு சூழல் நிலவியது. பெண்கள் வெல்லம் மற்றும் அவல் போஹே பகிர்ந்து கொண்டனர். சகுந்தலா பாட்டி தேவவ்ரத்திடமும் ஒரு கிண்ணத்தைக் கொடுத்து நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது இனிப்பு சாப்பிடுவோம் என்று கூறினார். தேவவ்ரத் புன்னகையுடனும் அதை சாப்பிட்டான். மாதவி அனைவரின் முன்னிலையிலும் அவனுக்கு நன்றி கூறவில்லை, ஏனென்றால் சட்டப்பூர்வ மனுவை நகுல் தனிப்பட்ட முறையிலேயே தாக்கல் செய்திருந்தான். பிறகு தனியாக இருந்தபோது அவள் அவனிடம் சேவையக சர்வர் அறிக்கையை பாதுகாப்பாக வைத்திருக்கும் முடிவு மிகவும் முக்கியமானது என்று மட்டும் கூறினாள். தேவவ்ரத் அது உதவியல்ல, தன் கடமை என்று பதிலளித்தான். கடமை என்ற வார்த்தையை சொல்வது எளிது, ஆனால் அதை நிறைவேற்றுவது நீண்டகால பயணம் என்று மாதவி கூறினாள். இம்முறை அந்த நீண்ட பயணத்தை மேற்கொள்ளத்தான் தயாராக இருப்பதாக தேவவ்ரத் ஒப்புக்கொண்டான். அன்று இரவு சூரத்திலிருந்த ஒரு டிஜிட்டல் சேவையகத்தில் சர்வர் இருந்த சில கோப்புகள் திடீரென பழுதடைந்தன. பழைய கல்வி நிதி தொடர்பான பல ஆவணங்கள் திறக்கப்படவில்லை என்று பதிவுத்துறை தெரிவித்தது. தொழில்நுட்ப பணியாளர் இதை வன்வட்டாரத்தில் ஹார்ட் டிரைவ் ஏற்பட்ட கோளாறு என்று கூறினார். ஆனால் தேவவ்ரத் ஒரு வெளிநாட்டு நிபுணரை அழைத்தான். விசாரணையில் கோப்புகள் சாதாரண தொழில்நுட்ப தவறு காரணமாக அல்லாமல் தொலைதூர அணுகல் ரிமோட் ஆக்சஸ் மூலம் வேண்டுமென்றே அழிக்கப்பட்டது தெரியவந்தது. அந்த தொலைதூர அணுகல் ஹேமந்த் கப்ராவுடைய துறையிலிருந்துதான் மேற்கொள்ளப்பட்டது. அடுத்த நாளே தேவவ்ரத் ஹேமந்தை தற்காலிக பணிநீக்கம் செய்தான். இந்த முடிவு இயக்குனர் குழுவிற்கு எட்டியதும் பல உறுப்பினர்கள் கோபமடைந்தனர். ஹேமந்த் குழுமத்தின் பழைய நிதி உறுப்பினர்களுக்கு நன்கு அறிமுகமானவன் மற்றும் பெரிய ஒப்பந்தங்களில் முக்கிய பங்கு வகித்தவன். ஒரு தனிப்பட்ட குடும்ப விவகாரத்திற்காக மூத்த அதிகாரியை நீக்குவது நிறுவனத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சில இயக்குநர்கள் கூறினர். நிறுவனத்தின் சேவையகத்திலிருந்து ஆதாரங்களை அழிப்பது தனிப்பட்ட விஷயம் அல்ல, அது ஒரு குற்றச் செயல் என்று தேவவ்ரத் பதிலளித்தான். ஹேமந்த் குற்றச்சாட்டுகளை மறுத்தான். அவன் ஒரு வழக்கறிஞர் மூலம் அனுப்பிய கடிதத்தில் இந்த பணிநீக்கம் தனிப்பட்ட வன்மத்தால் எடுக்கப்பட்டது என்றும் தனது முன்னாள் மனைவியின் அழுத்தத்தின் காரணமாகவே தேவவ்ரத் இந்த முடிவை எடுக்கிறான் என்றும் குறிப்பிட்டிருந்தான். சில மணிநேரங்களிலேயே சோமானி குழுமத்தின் தலைவர் தனது பழைய திருமண விவகாரத்திற்காக அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுக்கிறார் என்ற செய்தி வணிகச் செய்தி நிறுவனங்களில் பரவியது. குழுமத்தின் பங்குகள் சற்று சரிந்தன.
வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விளக்கம் கோரினர். ருசிதா பகிரங்கமாக தேவவ்ரத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறினாள். தனது கணவனின் முடிவின் மீது தனக்கு முழு நம்பிக்கை இருப்பதாக அவள் கூறினாள். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவள் ஹேமந்துடன் வேறு ஒரு கைபேசி மூலம் தொடர்பில் இருந்தாள். சில நாட்களுக்கு அமைதியாக இருக்குமாறும் எல்லா பொறுப்பையும் சுபாஷ் கேபிட்டல் நிறுவனத்தின் மீது போடுமாறும் அவனுக்கு அவள் அறிவுறுத்தினாள். விசாரணை ஆழமாகச் சென்றால் பழைய பணப்பரிமாற்றங்களுக்கும் புதிய கடனுக்கும் உள்ள தொடர்பு வெளிப்பட்டுவிடும் என்று ஹேமந்த் கேட்டான். அப்படியானால் கதையை மாற்ற வேண்டியிருக்கும். மாதவிதான் பழைய முறையை அணுகி அதை பயன்படுத்திக் கொண்டாள். இப்போது அவளே தன்னை பாதிக்கப்பட்டவளாக காட்டிக்கொள்கிறாள் என்று சொல்ல வேண்டும் என்று ருசிதா கூறினாள். மக்கள் இதை நம்புவார்களா என்று ஹேமந்த் குறுஞ்செய்தியில் கேட்டான். மக்கள் ஆதாரங்களை விட கதைகளையே முதலில் கேட்கிறார்கள். சரியான கதையை மீண்டும் மீண்டும் சொன்னால் ஆதாரம் வருவதற்குள் காலம் கடந்துவிடும் என்று ருசிதா குளிர்ந்த குரலில் கூறினாள். அடுத்த வாரம் மாதவிக்கு குடும்ப நீதிமன்றத்திலிருந்து நோட்டீஸ் வந்தது. இஷானை பார்க்கவும் குடும்ப பாரம்பரியம் மற்றும் வாரிசுரிமை அடிப்படையில் அவனுடன் தொடர்பு கொள்ளவும் வசுந்தரா சோமானி உரிமை கோரியிருந்தார். அந்த விண்ணப்பம் நேரடியாக குழந்தையை மீட்கும் கோரிக்கையாக இருக்கவில்லை. ஆனால் அதனுடன் ஒரு உளவியல் மதிப்பீடு மற்றும் குழந்தை வசிக்கும் இடத்தின் சூழலை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோள் இணைக்கப்பட்டிருந்தது. மாதவி பொருளாதார நிச்சயமற்ற சூழலில் வாழ்வதாகவும் அவளது நிறுவனத்தின் மீது கடன் இருப்பதாகவும் குழந்தையை அவனது உயிரியல் தந்தையின் குடும்பத்திடமிருந்து பிரித்து வைத்திருப்பதாகவும் அதில் எழுதப்பட்டிருந்தது. நோட்டீஸை படிக்கும்போது மாதவி எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. அவள் காகிதத்தை மேஜையின் மீது வைத்துவிட்டு இஷானின் அறையை பார்த்தாள். குழந்தை பள்ளியில் இருந்தான். இந்தச் செய்தி அவனுக்கு வெளியே தெரியக்கூடாது என்பதே அவளது முதல் கவலையாக இருந்தது. அவள் தேவவ்ரத்திற்கு போன் செய்து உன் தாய் முதல் அடியை எடுத்து வைத்துவிட்டார் என்று மட்டும் கூறினாள். அதே நாள் தேவவ்ரத் உஜ்ஜயினிக்கு வந்தான். வசுந்தராவும் அவனுடன் வந்திருந்தார். பயிற்சி மையத்தின் அலுவலகத்தில் முதல் முறையாக தாய்க்கும் மகனுக்கும் இடையே வெளிப்படையான மோதல் ஏற்பட்டது. இஷானை பறிப்பதற்காக அல்ல, குடும்பத்தின் உரிமைகளை பாதுகாப்பதற்காகவே இந்த விண்ணப்பம் என்று வசுந்தரா கூறினார். மாதவி தன் விருப்பப்படி ஒருபோதும் குழந்தையை தங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டாள். எனவே சட்டப்பூர்வமான வழிமுறை அவசியம் என்று அவர் வாதிட்டார். தன்னுடன் பேசாமல் ஏன் விண்ணப்பம் செய்தீர்கள் என்று தேவவ்ரத் கேட்டான். அவன் மாதவியின் செல்வாக்கில் இருப்பதாகவும் தனது குடும்பத்தின் நலனை புரிந்து கொள்ளவில்லை என்றும் வசுந்தரா கூறினார். இஷான் எதிர்காலத்தில் சோமானி குழுமத்தின் வாரிசாக இருக்க முடியும். எனவே அவனது வளர்ப்பு, கல்வி மற்றும் பழக்கவழக்கங்கள் மீது குடும்பத்திற்கு உரிமை உண்டு என்றும் அவர் கூறினார். இதுவரை அமைதியாக இருந்த மாதவி முதன்முறையாக இடைமறித்து பேசினாள். இதுதான் உண்மை, அன்பு அல்ல, வாரிசுரிமைதான் முக்கியம். இஷான் ஒரு ஏழை மனிதனின் மகனாக இருந்திருந்தால் வசுந்தரா நீதிமன்றத்திற்கு சென்றிருப்பாரா? அவனது முகம் தேவவ்ரத்தைப் போல இல்லையென்றால், டிஎன்ஏ அறிக்கை இல்லையென்றால், குழுமத்தின் எதிர்காலம் அவனோடு இணைந்திருக்கவில்லையென்றால் அவர்கள் அவனது பள்ளி வரை வந்திருப்பார்களா? வசுந்தராவின் முகம் சிவந்தது. தனது தாய்மையை சந்தேகிக்க வேண்டாம் என்று அவர் கூறினார். நான் உங்கள் தாய்மையை அல்ல, உங்கள் வாக்குறுதிகளையே சந்தேகிக்கிறேன். 6 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் உங்கள் மகனின் திருமணத்தை கௌரவத் தராசில் நிறுத்து பார்த்தீர்கள். இப்போது உங்கள் பேரனின் வாரிசுரிமையை அந்த தராசில் வைத்து அளக்கிறீர்கள் என்று மாதவி பதிலளித்தாள். அந்த விண்ணப்பத்தை திரும்பப் பெறுமாறு தேவவ்ரத் தன் தாயிடம் கூறினான். வசுந்தரா அதை மறுத்துவிட்டார். தான் உண்மையில் மாதவியுடன் நிற்பதாக இருந்தால் நீதிமன்றத்தில் தங்களுக்கு எதிராக வாக்குமூலம் அளிக்கட்டும் என்று அவர் சவால் விட்டார். தேவவ்ரத் தயக்கமின்றி தேவைப்பட்டால் அதையும் செய்வேன் என்று கூறினான். அந்த அறையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். தன் மகன் தன்னை விட்டு வெகுதூரம் சென்று வேறு ஏதோ ஒரு குடும்பத்தின் அங்கமாக மாறிவிட்டானோ என்பது போல வசுந்தரா அவனை பார்த்தார். இதையெல்லாம் அறிந்த ருசிதா வசுந்தராவுக்கு ஆறுதல் கூறினாள். தேவவ்ரத் குற்ற உணர்வில் இருப்பதாகவும் அந்த பலவீனத்தை மாதவி பயன்படுத்திக் கொள்வதாகவும் அவள் கூறினாள். ஒருவேளை தாங்கள் அவசரமாக விண்ணப்பம் செய்துவிட்டோமோ என்று வசுந்தரா சோர்வான குரலில் கூறினார். ருசிதா அவர்களை பின்வாங்க விடாமல் தடுத்தாள். இப்போது விண்ணப்பத்தை திரும்பப் பெற்றால் மாதவி இதை குடும்பத்தின் பலவீனம் என்று கருதி எதிர்காலத்தில் இஷானை முழுமையாக தள்ளி வைத்து விடுவாள் என்று அவள் கூறினாள். இதற்கிடையில் பள்ளியில் நிலைமை மோசமடைந்தது. ஒரு நாள் இஷான் மதியத்திற்கு முன்பே வீட்டிற்கு திரும்பி வந்தான். அவனது சட்டையின் பையில் கிழிந்திருந்தது, கையில் கீறலும் இருந்தது. மாதவி கேட்டபோது விளையாடும்போது விழுந்துவிட்டதாக அவன் கூறினான். ஆனால் அவனுடன் வந்த ஆசிரியர் 2 மாணவர்கள் அவனை சொத்துடைய பையன் என்று கேலி செய்ததாகவும் அவனது அம்மா பணத்திற்காக அவனை மறைத்து வைத்திருப்பதாக ஒருவர் கூறியதாகவும் தள்ளுமுள்ளுவில் அவன் கீழே விழுந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். மாதவியின் உள்ளே பல ஆண்டுகளாக அடங்கிக் கிடந்த கோபம் பொங்கியது.
அவள் உடனடியாக பள்ளிக்குச் சென்றாள். இதை சாதாரண குழந்தைகளின் சண்டை என்று பிரின்சிபல குறைத்து மதிப்பிட முயன்றார். 6 வயது குழந்தைகள் டிஎன்ஏ வாரிசுரிமை நீதிமன்றம் போன்ற சொற்களை எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள் என்று மாதவி கேட்டாள். வீட்டில் நடக்கும் விவாதங்கள் குழந்தைகளின் காதுகளுக்கு சென்றிருப்பது தெளிவாகத் தெரிந்தது. அவள் பள்ளியிடம் எழுத்துப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க கோரினாள். தேவவ்ரத்திற்கு விஷயம் தெரிந்ததும் பள்ளி நிர்வாகத்திடம் பேச முயன்றான். ஆனால் மாதவி அவனை தடுத்துவிட்டாள். ஒவ்வொரு பிரச்சனையிலும் தன் பெயரும் பதவியும் முன்னுக்கு வந்தால் இஷான் ஒருபோதும் சாதாரணமாக இருக்க முடியாது என்று அவள் கூறினாள். அவள் தேவவ்ரத்திடம் பள்ளி நிர்வாகத்துடன் சண்டையிடாமல் குழந்தையிடம் அமர்ந்து பேசச் சொன்னாள். இஷான் தன் அறையில் அமைதியாக அமர்ந்திருந்தான். தேவவ்ரத் அருகில் சென்றதும் அவன் முகத்தை திருப்பிக் கொண்டான். சிறிது நேரம் கழித்து அவன் உண்மையிலேயே பல தொழிற்சாலைகளுக்கும் பணத்திற்கும் உரிமையாளராகப் போகிறானா என்று கேட்டான். எதிர்காலத்தில் சொத்து குறித்த முடிவெடுப்பது அவனது விருப்பம் என்று தேவவ்ரத் கூறினான். பணத்தால்தான் எல்லாரும் தனது அம்மாவை பொய்யர் என்று கூறுகிறார்கள், அதனால் தனக்கு எதுவும் வேண்டாம் என்று இஷான் கூறினான். பணம் தவறானதல்ல, அதை பற்றிய மக்களின் நடத்தையே தவறானது என்று தேவவ்ரத் அவனுக்கு புரிய வைக்க முயன்றான். தனக்கு எதுவும் வேண்டாம் என்று எழுதி கொடுத்துவிட்டால் எல்லாமும் நின்றுவிடுமா என்று இஷான் கேட்டான். இதை கேட்டதும் தேவவ்ரத்தின் தொண்டை அடைத்தது. 6 வயது குழந்தை தனது குழந்தைப் பருவத்தின் பாதுகாப்பிற்காக சொத்துக்களையே விட்டுக் கொடுக்க தயாராக இருந்தான். ஆனால் பெரியவர்களோ அவனது பெயரில் அதிகாரம், கௌரவம் மற்றும் எதிர்காலத்தை கணக்கிட்டுக் கொண்டிருந்தனர். தேவவ்ரத் அவனை அணைக்க கையை நீட்டினான். பின் தயங்கி நின்றான். இஷானே முன்னேறி வந்து அவனது தோளில் தலை சாய்த்தான். ஒரு தேவை அல்லது விபத்து இன்றி அவனை தொட்டது இதுவே முதல் முறை. அவனை தன் கைகளுக்குள் அணைத்துக் கொண்ட தேவவ்ரத் அவன் எதையும் விட்டுக் கொடுக்க தேவையில்லை என்றும் தவறு செய்பவர்களைத்தான் தடுக்க வேண்டுமே தவிர குழந்தைகளை அல்ல என்றும் கூறினான். மாதவி வாசலுக்கு வெளியே நின்றிருந்தாள். இஷான் தேவவ்ரத்தின் தோளில் தலை சாய்த்ததை பார்த்தபோது அவளது உள்ளத்தில் முரண்பட்ட உணர்வுகள் எழுந்தன. தனது மகன் தந்தையின் அன்பை அனுபவிக்கிறானே என்ற நிம்மதி ஒருபுறம் இருந்தது. மறுபுறம் உறவு ஆழமாக வளர வளர அதை இழந்துவிடுவோமோ என்ற பயமும் அதிகரித்தது. அன்பு எப்போதும் பாதுகாப்பை தருவதில்லை என்பதையும், சில நேரங்களில் அதுவே மிகப்பெரிய பாதுகாப்பற்ற சூழலாக மாறிவிடுகிறது என்பதையும் அவள் தன் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டிருந்தாள். நகுலின் விசாரணை முன்னேறிக் கொண்டிருந்தது. மாதவியின் தற்போதைய கடன் விண்ணப்பத்தில் இருந்த பயோமெட்ரிக் சரிபார்ப்பு போலியானது என்பதை கண்டறியும் டிஜிட்டல் சோதனையில் தெரிந்தது. அவளது ஆதார் ரிடாக்டட் சரிபார்ப்பு சுபாஷ் கேபிட்டல் நிறுவனத்தின் போபால் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கருவியின் மூலம் செய்யப்பட்டிருந்தது. அதே கருவியை பயன்படுத்தி சந்தேகத்திற்குரிய வகையில் மேலும் 3 கடன் விண்ணப்பங்கள் செய்யப்பட்டிருந்தன. பணம் அனுப்பப்பட்ட கட்டுமான நிறுவனம் காகிதத்தில் மட்டுமே இருந்தது. அதன் இயக்குநர்கள் ஹேமந்த் கப்ராவுக்கு பழைய உதவியாளர்களாக இருந்தனர். அனைத்திலும் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு பழைய கல்வி நிதி தொடர்பானதாகும். அழிக்கப்பட்ட கோப்புகளின் காப்புப்பிரதி பேக்கப் வெளிநாட்டிலிருந்த ஒரு சேவையகத்தில் பாதுகாப்பாக இருந்தது. மாதவியின் டிஜிட்டல் கையொப்பம் கொண்ட கோப்புகள் அவளது அலுவலக கணினியிலிருந்து அல்ல, மாறாக சோமானி குழுமத்தின் மக்கள் தொடர்புத் துறையிலிருந்த ஒரு கருவியிலிருந்து உருவாக்கப்பட்டிருந்தன. அந்த நேரத்தில் அந்த துறையின் வெளி ஆலோசகராக ருசிதா இருந்தாள். நகுல் அந்த அறிக்கையை தேவவ்ரத்தின் முன்னால் வைத்தான். அறையில் நீண்ட மௌனம் நிலவியது. தேவவ்ரத் ஒவ்வொரு பக்கத்தையும் படித்தான். பிறகு மீண்டும் ஒரு முறை படித்தான். ஆதாரங்கள் இன்னும் முழுமையாகவில்லை, ஆனால் திசை தெளிவாக இருந்தது. மாதவியை வெளியேற்ற ருசிதாவுக்கு தெளிவான நோக்கம் இருந்தது. அவளுக்கு ஆவணங்களை அணுகும் வாய்ப்பும் ஹேமந்தின் உதவியுடன் நிதி ஆவணங்களை மாற்றும் திறனும் இருந்தன. இது நீதிமன்றத்தில் செல்லுமா என்று தேவவ்ரத் கேட்டான். டிஜிட்டல் பதிவுகள் மட்டும் போதாது என்றும் பணப்பரிமாற்றம், உரையாடல்கள் மற்றும் உள்நபர் ஒருவரின் சாட்சியம் தேவை என்றும் நகுல் கூறினான். ஹேமந்த் அனைத்தையும் தன் மீது போட்டுக்கொண்டால் ருசிதா தப்பித்து விடுவாள். எனவே அவளுக்கும் ருசிதாவுக்கும் இடையே உள்ள நேரடி தொடர்பை நிரூபிக்க வேண்டும் என்று அவன் கூறினான். அதே நாளில் தேவவ்ரத் ருசிதாவுடன் நேருக்கு நேர் பேசினான். சோமானி மாளிகையின் நூலகத்தில் இருவரும் தனியாக இருந்தனர். உயரமான அலமாரிகளில் பழைய வணிகப் புத்தகங்கள், குடும்ப ஆவணங்கள் மற்றும் விருதுகள் வைக்கப்பட்டிருந்தன. 6 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி நிதிக் கோப்புகள் ஏன் அவளுடைய துறையிலிருந்து உருவாக்கப்பட்டன என்று தேவவ்ரத் கேட்டான். ருசிதா முதலில் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினாள். பின்னர் தனது குழு பல துறைகளில் ஆவணங்களை தயாரிப்பதாகவும் ஒவ்வொரு கோப்பும் தனக்கு நினைவிருக்க வாய்ப்பில்லை என்றும் கூறினாள். தேவவ்ரத் தற்போதைய கடன் விண்ணப்பம் குறித்து கேட்டான். மாதவியே பழைய தொடர்புகளை பயன்படுத்தியிருக்கலாம் என்று கூறிய ருசிதா ஏன் ஒவ்வொரு ஆதாரத்தையும் தனக்கு எதிராகவும் சந்தேகத்தை மாதவிக்குச் சாதகமாகவும் தேவவ்ரத் பார்க்கிறான் என்று திருப்பித் தாக்கினாள். ஏனென்றால் 6 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அதற்கு நேர்மாறாகச் செய்தேன்.
அப்போது ஒவ்வொரு காகிதத்தையும் மாதவிக்கு எதிராக கருதினேன். எல்லா கேள்விகளையும் அவளிடமே கேட்டேன். இப்போது அந்த காகிதங்களை உருவாக்கியவர்களிடம் கேள்வி கேட்கிறேன் என்று தேவவ்ரத் கூறினான். ருசிதாவின் கண்களில் முதல்முறையாக வெளிப்படையான கோபம் தெரிந்தது. தான் பல ஆண்டுகளாக இந்த குடும்பத்தை கட்டிக்காத்திருப்பதாக அவள் கூறினாள். வசுந்தராவுடன் நின்றதையும் சமூக அமைப்பின் பிம்பத்தை உருவாக்கியதையும் தேவவ்ரத்தின் வாழ்க்கையை நேர்த்தியாக வைத்திருந்ததையும் அவள் நினைவூட்டினாள். இப்போது பழைய மனைவியும் குழந்தையும் திரும்பியவுடன் இத்தனை ஆண்டுகால உழைப்பிற்கு எந்த மதிப்பும் இல்லை என்று கூறினாள். மதிப்பும் குற்றமும் இரண்டு வேறுபட்ட விஷயங்கள் என்று தேவவ்ரத் அமைதியான குரலில் கூறினான். ஒரு குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக மற்றொருவரின் வாழ்க்கையை அழிக்கும் உரிமை யாருக்கும் கிடையாது. தான் மாதவியை பொய்யாகச் சிக்க வைத்தாயா என்று தேவவ்ரத் அவளிடம் நேரடியாக கேட்டான். ருசிதா பதில் சொல்லவில்லை. அவனை பார்த்தவாறே, சில நேரங்களில் மனிதர்கள் தங்கள் கடந்தகால தவறுகளை சரிசெய்யும் முயற்சியில் நிகழ்காலத்தையே எரித்துவிடுகிறார்கள். தேவவ்ரத் விசாரணையை தொடர்ந்தால் உங்கள் திருமணம் மட்டுமல்ல, குடும்பம், குழுமம் மற்றும் இஷானின் பொது அடையாளங்கள் என அனைத்தும் அழியும் என்று அவள் கூறினாள். உண்மையால் அழியும் ஒன்று ஏற்கனவே பொய்யின் மீதுதான் கட்டப்பட்டிருக்கிறது என்று தேவவ்ரத் பதிலளித்தான். ருசிதா எதுவும் சொல்லாமல் வெளியேறினாள். அவளது காலடிச் சத்தம் வேகமாக இருந்தது. ஆனால் முகத்தில் மீண்டும் அதே கட்டுக்கோப்பான அமைதி திரும்பியது. தன் அறைக்குச் சென்றதும் ஹேமந்திற்கு போன் செய்து வெளிநாடு செல்ல ஏற்பாடு செய்துவிட்டாயா என்று கேட்டாள். தனக்கு எதிராக கண்காணிப்பு அதிகரித்துள்ளதாக ஹேமந்த் கூறினான். பயத்துடன் தான் மட்டும் முழு பழியையும் ஏற்க மாட்டேன் என்று அவன் கூறினான். பல ஆண்டுகளுக்கு முன்பே பணத்திற்காக நீ உதவி செய்திருக்கிறாய் என்பதை ருசிதா அவனுக்கு நினைவூட்டினாள். அதற்கு ஹேமந்த், அப்போது விஷயம் ஒரு பெண்ணை வீட்டிலிருந்து வெளியேற்றுவதுடன் முடிந்தது. இப்போது மோசடி, ஆதாரங்களை அழித்தது மற்றும் குழந்தையின் பாதுகாவலர் விவகாரத்தில் தலையிட்டது என பெரிய குற்றங்கள் உள்ளன. என்னை காப்பாற்றாவிட்டால் அனைத்தையும் போட்டுக் கொடுத்து விடுவேன் என்று மிரட்டினான். ருசிதா போனை துண்டித்தாள். சிறிது நேரம் கழித்து தனது தனிப்பட்ட உதவியாளரை அழைத்து பழைய கோப்புகள், தொலைபேசிகள் மற்றும் கணக்குகள் தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்கினாள். ஆனால் பயத்தின் காரணமாக தங்களுக்கு இடையேயான பல பழைய உரையாடல்களை ஹேமந்த் பதிவு செய்து வைத்திருந்தான் என்பது அவளுக்கு தெரியாது. இந்த நெருக்கடிக்கு மத்தியில் இயக்குனர் குழு அவசர கூட்டத்தை கூட்டியது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், நிதி முறைகேடுகள், மூத்த அதிகாரியின் பணிநீக்கம் மற்றும் குடும்ப விவகாரங்கள் குறித்து விளக்கம் கேட்டிருந்தனர். தேவவ்ரத் தனது தனிப்பட்ட உணர்ச்சிகளால் நிறுவன முடிவுகளை எடுக்கிறான் என்று வாதிட்டு அவன் தற்காலிகமாக நிர்வாக இயக்குனர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று சில இயக்குனர்கள் விரும்பினர். கூட்டத்திற்கு ஒரு நாள் முன்னதாக நகுல் ஒரு புதிய தகவலை கொண்டு வந்தான். வசுந்தரா தாக்கல் செய்திருந்த குடும்ப விண்ணப்பத்தில் திருத்தம் செய்யப்பட்டிருந்தது. அதில் மாதவியின் பொருளாதார நிலை, நிதி முறைகேடுகள் மற்றும் குழந்தையின் உணர்ச்சிபூர்வமான சூழல் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. அந்த ஆவணத்துடன் சில அனாமதேய புகார்களும் இணைக்கப்பட்டிருந்தன. அதில் பயிற்சி மையத்தில் தங்கியிருக்கும் பெண்கள் அரசியல் மற்றும் பொருளாதார லாபத்திற்காக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. மாதவி அந்த புகாரை படித்தாள். அதில் அவளது தனிப்பட்ட தினசரி நடவடிக்கைகள், இஷானின் பள்ளி நேரம், பயிற்சி மையத்தின் செலவுகள் மற்றும் அங்குள்ள பெண்களின் குடும்ப விவகாரங்கள் வரை அனைத்தும் இருந்தன. யாரோ பல வாரங்களாக அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தது தெளிவாக தெரிந்தது. பணத்தை விடவும் அந்த ஊடுருவல் அவளுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. இது அவளது கௌரவம் சார்ந்த கேள்வி மட்டுமல்ல. யாரோ அவளது மகனையும் அந்த பெண்களின் தனிப்பட்ட வாழ்க்கையையும் தங்களுக்கு சாதகமான பொருளாக மாற்றியிருந்தனர். தேவவ்ரத் தனது தாயிடமிருந்து விண்ணப்பத்தை திரும்பப் பெற வைப்பதாக கூறினான். ஆனால் மாதவி அவனை தடுத்தாள். விண்ணப்பத்தை திரும்பப் பெறுவது மட்டும் இப்போது போதாது என்று அவள் கூறினாள். பொய்யான ஆவணங்களை யார் சமர்ப்பித்தது? அது நீதிமன்றத்தின் முன் வரவேண்டும். குடும்பத்திற்குள் மட்டும் சமரசம் செய்து கொண்டால் நாளை இன்னொரு பெண் இதே நபர்களுக்கு இரையாவாள் என்று அவள் கூறினாள். குடும்ப நீதிமன்றம் ஆரம்பகட்ட விசாரணைக்கான தேதியை நிர்ணயம் செய்தது. அதே நாளில் மதியம் சோமானி குழுமத்தின் முக்கிய இயக்குனர்கள் குழு கூட்டமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலை விசாரணைக்கு முன்னதாக பயிற்சி மைய விவகாரத்திற்கும் நிறுவனத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும், பழைய மனமுறிவு தொடர்பான எந்தவொரு குற்றச்சாட்டையும் தான் ஏற்கவில்லை என்றும் தேவவ்ரத் எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்று குழு விரும்பியது. அதற்கு பதிலாக அவன் தனது பதவியை தக்கவைக்க அவர்கள் ஒத்துழைப்பதாக கூறினர். தேவவ்ரத் முன்னால் 2 ஆவணங்கள் இருந்தன. ஒன்று, நிறுவனத்தை காப்பாற்றக்கூடிய குழுமத்தின் அறிக்கை, ஆனால் அது மாதவியின் பழைய புகார்களை தனிப்பட்ட விவகாரமாக சித்தரித்தது. 2வது, நகுலால் தயாரிக்கப்பட்ட உறுதிமொழி பத்திரம். அதில் 6 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த உள்நாட்டு விசாரணை நேர்மையானது அல்ல என்றும்,
மாதவிக்கு தனது தரப்பு நியாயத்தைச் சொல்ல முறையான வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றும், தற்போது கிடைத்துள்ள டிஜிட்டல் ஆதாரங்கள் அவளுக்கு எதிராக நடந்த சதியை காட்டுகின்றன என்றும் தேவவ்ரத் ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. அவன் அந்த உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திட்டால் நிறுவனத்திற்கு எதிராக குற்றவியல் விசாரணை தொடங்கப்படலாம். குழுமத்தின் அறிக்கையை தேர்ந்தெடுத்தால் மாதவி நீதிமன்றத்தில் தனித்துவிடப்படுவாள். இரவு தேவவ்ரத் பயிற்சி மையத்திற்குச் சென்றான். முற்றத்தில் பெரும்பாலான விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன. மாதவி அலுவலகத்தில் அமர்ந்து கணக்கு புத்தகங்களை வரிசைப்படுத்திக் கொண்டிருந்தாள். இஷான் அருகில் இருந்த மேஜையில் தூங்கிக் கொண்டிருந்தான். அவனது கையில் ஒரு பாதியில் தீர்ந்த வண்ணப் பென்சில் இருந்தது. தேவவ்ரத் அந்த 2 ஆவணங்களையும் அவள் முன்னால் வைத்தான். அதை படித்த பிறகு அவன் அவளிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறான் என்று மாதவி கேட்டாள். தனக்கு தெரியவில்லை என்று தேவவ்ரத் கூறினான். மாதவி காகிதங்களை மூடி வைத்தாள். 6 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த ஆதாரமும் இல்லாமல் நீ என்னை நம்ப வேண்டும் என்று நான் விரும்பினேன். இப்போது நான் அத்தகைய நம்பிக்கையை கோரமாட்டேன். இந்த முறை ஆதாரங்கள் உனக்கு முன்னால் இருக்கின்றன. முடிவு உன்னுடையது. நீ நிறுவனத்தை தேர்ந்தெடுத்தால் மாதவி தனது போராட்டத்தை தொடர்வாள். நீ உண்மையை மட்டும் தேர்ந்தெடுத்தால் அதற்காக பழைய காயங்கள் ஆறிவிடாது என்று அவள் கூறினாள். தான் மன்னிப்பை எதிர்பார்க்கவில்லை என்று தேவவ்ரத் கூறினான். அப்படியானால் முடிவு எளிமையாக இருக்க வேண்டும். ஒரு சரியான செயலின் மதிப்பு அதற்கு பதிலாக மன்னிப்பு கிடைக்குமா இல்லையா என்பதைப் பொறுத்து தீர்மானிக்கப்படுவதில்லை என்று மாதவி பதிலளித்தாள். சிறிது தூரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த இஷான் புரண்டு படுத்து விழித்துக் கொண்டான். அவன் இருவரையும் பார்த்து, மீண்டும் நீதிமன்றத்தை பற்றித்தான் பேசுகிறீர்களா என்று கேட்டான். மாதவி அவனை அருகில் அழைத்தாள். தூக்க கலக்கத்துடன் இருந்த அவன் தேவவ்ரத்திற்கு முன்னால் வந்து அமர்ந்தான். அடுத்த நாள் பள்ளிக்குச் செல்லப் போவதில்லை என்றும், நீதிமன்றத்தில் தன்னிடமும் பேசக்கூடும் என்று ஆசிரியர் கூறியதாகவும் அவன் சொன்னான். நீங்கள் எங்களுடன் இருப்பீர்களா என்று தேவவ்ரத்திடம் இஷான் கேட்டான். ஆம், அம்மாவின் பக்கமா அல்லது பாட்டியின் பக்கமா என்று அவன் கேட்ட கேள்வி நேரடியாக இருந்தது. தேவவ்ரத் மாதவியை பார்க்கவில்லை. குழந்தையின் கண்களை பார்த்து, உண்மையின் பக்கம். எங்கே உண்மை உன்னை உன் அம்மாவை பிரிப்பதற்கு எதிராக இருக்கிறதோ அங்கே நான் உன் அம்மாவுடன் நிற்பேன் என்று கூறினான். இஷான் தலையசைத்தான். பிறகு மேஜையில் இருந்த அந்த 2 ஆவணங்களையும் பார்த்து, இவற்றில் எது உண்மையுள்ள ஆவணம் என்று கேட்டான். இரவு முடிந்து விடியும் தருவாயில் அவன் அங்கிருந்து கிளம்பியபோது முற்றத்தில் காய்ந்து கொண்டிருந்த அரைகுறை துணிகள் காற்றில் அசைந்து கொண்டிருந்தன. மறுநாள் இஷானின் வாழ்க்கையில் யாருக்கு எவ்வளவு அதிகாரம் உண்டு என்பதை நீதிமன்றமும், தேவவ்ரத் சோமானி தனது குழுமத்தின் தலைமை பொறுப்பில் நீடிப்பாரா என்பதை இயக்குனர் குழுவும் தீர்மானிக்கவிருந்தது. ஆனால் உண்மையான முடிவு அதற்கு முன்பே எடுக்கப்பட்டிருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு மௌனமாக இருந்து மாதவியை அவன் இழந்துவிட்டான். இந்த முறை அந்த மௌனத்தை கலைப்பதற்கு தனது பதவி, குடும்ப கௌரவம் மற்றும் திருமணம் என அனைத்தையும் அவன் விலையாக கொடுக்க வேண்டியிருந்தது. காரில் ஏறியபோது அவன் அந்த உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திட்டான். அதே நேரத்தில் சூரத்தில் இருந்த ஒரு சிறிய ஹோட்டல் அறையில் ஹேமந்த் கப்ரா நகுலுக்கு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பினான். அதில் ருசிதாவுடன் தான் பேசிய உரையாடல்கள், பணப்பரிமாற்றத்திற்கான அறிவுறுத்தல்கள் மற்றும் மாதவியை இருமுறை சிக்க வைத்த கணக்குகளின் முழு பட்டியல் தன்னிடம் இருப்பதாக அவன் குறிப்பிட்டிருந்தான். அவன் சாட்சியமளிக்க தயாராக இருந்தான், ஆனால் அவனுக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டது. நகுல் அந்தச் செய்தியை படித்துவிட்டு உடனடியாக தேவவ்ரத்திற்கு அழைத்தான். அடுத்த நாள் காலை நீதிமன்றத்தில் பாதுகாவலர் உரிமை குறித்த கேள்வி மட்டும் எழப்போவதில்லை. மாறாக 6 ஆண்டுகளுக்கு முந்தைய துரோகம், சோமானி குழுமத்தின் நிதி முறைகேடு மற்றும் கௌரவம் என அனைத்தும் கூண்டில் நிற்கவிருந்தன. அந்த கௌரவத்தை காப்பாற்றத்தான் இத்தனை பேரும் ஒரு அப்பாவி பெண்ணையும் அவளது குழந்தையையும் காகிதங்களின் மூலம் குற்றவாளிகளாக சித்தரித்திருந்தனர். அடுத்த நாள் காலை உஜ்ஜயினி குடும்ப நீதிமன்றத்திற்கு வெளியே வழக்கத்திற்கு மாறான கூட்டம் கூடியிருந்தது. வழக்கு அதிகாரப்பூர்வமாக மூடிய அறைக்குள் விசாரணைக்கு வரவிருந்தது. இருப்பினும் வணிக இதழாளர்கள், உள்ளூர் சமூக அமைப்பினர் மற்றும் சோமானி குழும ஊழியர்கள் சிலர் வளாகத்திற்கு வெளியே திரண்டிருந்தனர். ஒரு பெரிய தொழிலதிபர் குடும்பத்தில் வாரிசுரிமை தொடர்பாக பிரச்சினை நடப்பதாக யாரோ வதந்தியை பரப்பியிருந்தனர். இஷானை கேமராக்களிடமிருந்தும் தேவையற்ற கேள்விகளிடமிருந்தும் பாதுகாப்பாக உள்ளே அழைத்துச் செல்ல காவல்துறையினர் பிரதான நுழைவாயிலில் கூடுதல் பாதுகாப்பை பலப்படுத்தியிருந்தனர். மாதவி மெல்லிய இளஞ்சிவப்பு நிறத்திலான பருத்தி புடவை அணிந்திருந்தாள். அவள் கையில் ஆவணங்கள் அடங்கிய ஒரு சாதாரண கோப்பு இருந்தது. மற்றொரு கையால் இஷானின் கையை இறுக்கமாக பிடித்திருந்தாள். குழந்தை வழக்கத்தை விட அதிகமாக அமைதியாக இருந்தான். அவன் பள்ளிக்கூடத்தின் நீல நிறச் சட்டையைத்தான் அணிவேன் என்று அடம் பிடித்தான். ஏனெனில் அவன் பார்வையில் நீதிமன்றம் என்பது புதிய ஆடைகளை அணியும் ஒரு திருவிழா அல்ல.
அவனது நெற்றியிலிருந்த காயத்தழும்பு இப்போது மங்கிவிட்டது. ஆனால் கடந்த சில வாரங்களாக அவனது கண்களில் இருந்த பயம் தெளிவாக தெரிந்தது. தேவவ்ரத் சிறிது தூரத்தில் நகுலுடன் நின்றிருந்தான். அவன் இஷானை தன்னிடம் அழைக்கவோ அல்லது மாதவியுடன் தனித்து பேசவோ முயலவில்லை. இன்று அவன் கடைப்பிடிக்கும் எல்லைகள்தான் அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். வசுந்தரா தனது வழக்கறிஞருடன் வந்திருந்தார். எந்தவொரு குடும்ப விழாவிலும் காணப்படும் அந்த திடமான தன்னம்பிக்கை அவர் முகத்தில் முதன்முறையாகத் தெரியவில்லை. ருசிதா அவருடன் இல்லை. திடீர் உடல்நலக்குறைவு காரணமாகத்தான் சூரத்திற்கு வரவில்லை என்று அவள் இரவு செய்தி அனுப்பியிருந்தாள். இதைக் கேட்ட நகுல் சில நேரங்களில் கைது செய்யப்படலாம் என்ற பயத்திற்கு பெயர் நோய் என்று மட்டும் கூறினான். விசாரணைக்கு முன்பாக நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குடும்ப ஆலோசனை நிபுணர் இஷானுடன் தனி அறையில் பேசினார். மாதவி வெளியே அமர்ந்திருந்தாள். அவளது விரல்கள் ஒன்றோடொன்று பிணைந்திருந்தன. தேவவ்ரத் அருகிலிருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தான். ஆனால் அவளுக்கு ஆறுதல் சொல்ல அவன் கையை நீட்டவில்லை. சில உறவுகள் உடைந்த பிறகு ஒருவரது துக்கத்தில் உடனிருப்பது வேறு, அவர்களை தொடும் உரிமை கொண்டிருப்பது வேறு என்பதை ஒருவன் புரிந்து கொள்கிறான். சுமார் 20 நிமிடங்களுக்குப் பிறகு இஷான் வெளியே வந்தான். மாதவியை பார்த்ததும் அவள் அருகில் சென்று கையை பற்றிக் கொண்டான். குழந்தை தனது தாயுடன் பாதுகாப்பாகவும் நிலையாகவும் உணர்கிறான். அவன் தேவவ்ரத்தை சந்திக்க விரும்புகிறான். ஆனால் பெரிய வீட்டிற்கு மாறுவதையோ அல்லது தனது பெயரை மாற்றுவதையோ கண்டு பயப்படுகிறான். அவன் வசுந்தரா மீது வெறுப்பை காட்டவில்லை. ஆனால் பாட்டி தன்னை தன் தாயிடமிருந்து பிரித்துவிடுவார் என்று அஞ்சுகிறான் என்று ஆலோசனை நிபுணர் கூறினார். இதைக் கேட்டதும் வசுந்தரா கண்களை தாழ்த்திக் கொண்டார். நீதிபதி மூடிய அறைக்குள் அனைத்து தரப்பினரையும் அமர சொன்னார். இந்த விசாரணை எந்தவொரு குடும்பத்தின் கௌரவத்தை தீர்மானிக்க அல்ல, குழந்தையின் நலனுக்காக மட்டுமே என்று அவர் தெளிவுபடுத்தினார். வசுந்தராவின் வழக்கறிஞர் தனது ஆரம்பகட்ட விண்ணப்பத்தை மீண்டும் வலியுறுத்தினார். சோமானி குடும்பத்தினால் இஷானுக்கு சிறந்த கல்வி, மருத்துவம் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை வழங்க முடியும் என்று அவர் கூறினார். அவர் பயிற்சி மையத்தின் கடன் விவகாரத்தை குறிப்பிட்டு மாதவியின் பொருளாதார நிலை நிச்சயமற்றது என்று வாதிட்டார். மாதவியின் வழக்கறிஞர் அந்த கடன் விண்ணப்பம் மோசடியானது என்றும் வங்கி நடைமுறைகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன என்றும் உடனே பதிலளித்தார். பொருளாதார வசதி என்பது குழந்தையை வளர்ப்பதில் ஒரு பகுதி மட்டுமே என்றும் அவர் வாதிட்டார். நிலையான உறவு, உணர்வுபூர்வமான பாதுகாப்பு மற்றும் குழந்தையின் விருப்பம் ஆகியவற்றை பணத்தை வைத்து மதிப்பிட முடியாது. இதற்குப் பிறகு தேவவ்ரத் என்ன விரும்புகிறான் என்று நீதிபதி கேட்டார். அறையில் இருந்த அனைவரின் பார்வையும் அவன் மீது திரும்பியது. தேவவ்ரத் தனக்கு முன்னாலிருந்த உறுதிமொழி பத்திரத்தை திறந்தான். இஷான் தனது உயிரியல் மகன் என்றாலும் இந்த உண்மைக்காக கடந்த 6 ஆண்டுகளாகத்தான் இல்லாததை ஈடு செய்யும் உரிமை தனக்கு வந்துவிடாது என்று அவன் கூறினான். மாதவி மீது பழைய நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட போதுதான் நடுநிலையுடன் இல்லை என்பதையும், தனது மனைவியின் தரப்பு நியாயத்தை கேட்பதற்கு பதிலாக குடும்பம் மற்றும் நிறுவனத்தின் ஆவணங்களையேதான் நம்பியிருந்தேன் என்பதையும் அவன் ஒப்புக்கொண்டான். அந்த விசாரணை பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் மாதவி வேண்டுமென்றே சிக்க வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவன் கூறினான். வசுந்தராவின் வழக்கறிஞர் இந்த வாக்குமூலம் நிறுவனத்துடன் தொடர்புடைய குற்றங்கள் சார்ந்தது, பாதுகாவலர் உரிமை சார்ந்தது அல்ல என்று குறுக்கிட்டார். ஒரு பெண் சதியின் காரணமாக பொருளாதார ரீதியாக சீர்குலைக்கப்பட்டதாக காட்டப்பட்டிருந்தால் அது குழந்தையின் பாதுகாவலர் உரிமையை மதிப்பீடு செய்வதில் மிகவும் பொருத்தமானது என்று நீதிபதி கூறினார். இஷானை மாதவியிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்ற எந்தவொரு கோரிக்கையையும் தான் ஆதரிக்கவில்லை என்று தேவவ்ரத் தொடர்ந்தான். கூட்டு பாதுகாவலர் உரிமை கூறும் விண்ணப்பத்தை உடனடியாக திரும்பப் பெறவும் அவன் விருப்பம் தெரிவித்தான். அவன் திட்டமிடப்பட்ட சந்திப்புகளையும் மெதுவாக வளரும் உறவையும் மட்டுமே விரும்பினான். குழந்தை வசிக்கும் இடம், பள்ளி மற்றும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் மாதவியின் கட்டுப்பாட்டிலேயே இருக்க வேண்டும். அதுவரை அவள் விரும்பும் மாற்றம் வரை காத்திருக்கத் தயார் என்றும் அவன் கூறினான். இந்த முடிவை அவன் அழுத்தத்தின் பேரில் எடுக்கிறானா என்று நீதிபதி கேட்டார். அழுத்தமில்லாமல் முதன்முறையாகத்தான் சுதந்திரமான முடிவை எடுப்பதாக தேவவ்ரத் பதிலளித்தான். வசுந்தராவின் முகத்தில் காயத்தின் உணர்வு வெளிப்பட்டது. ஆனால் சில வாக்கியங்களுக்குப் பிறகு அவர் உடையத் தொடங்கினார். இஷானை பற்றி தெரிந்ததும் அவன் சோமானி குடும்பத்தின் வாரிசு என்றுதான் முதலில் நினைத்ததாக அவர் ஒப்புக்கொண்டார். ஒரு பேரனாக பார்ப்பதற்கு முன்பு அவனை வம்சம், குடும்ப பெயர் மற்றும் சொத்தின் பார்வையில்தான் பார்த்ததாக அவர் கூறினார். பணத்தை கொண்டு கடந்த 6 ஆண்டுகால இடைவெளியை ஈடு செய்ய முடியும் என்று அவர் நினைத்திருந்தார். மாதவியை பார்த்த அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு அவளை குடும்ப கௌரவத்திற்கு தகுதியற்றவளாகத்தான் கருதியதாகவும், அதே கௌரவம்தான் இப்போது தன்னை நீதிமன்றம் வரை இழுத்து வந்திருக்கிறது என்றும் கூறினார். குழந்தைக்கு சிறந்த எதிர்காலத்தை தர விரும்புவதாக நினைத்து கொண்டார். ஆனால் உண்மையில் அவர் தனது குற்ற உணர்வையும் முற்றுப்பெறாத ஈகோவையும் அமைதிப்படுத்தவே முயன்றிருந்தார். அறையில் நீண்ட மௌனம் நிலவியது. மாதவி எந்தவொரு வெற்றியின் இருமாப்பையும் காட்டவில்லை.
வசுந்தரா தனது வழக்கறிஞரிடம் விண்ணப்பத்தை திரும்பப் பெற உத்தரவிட்டார். நீதிபதி வழக்கை உடனடியாக முடிக்கவில்லை. குழந்தையின் நலனுக்காக 6 மாதங்களுக்கு குடும்ப ஆலோசனை தேவைப்படும் என்று கூறினார். தேவவ்ரத் குறிப்பிட்ட நேரங்களில் குழந்தையைச் சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டது. வசுந்தராவும் குழந்தையை சந்திக்கலாம். ஆனால் மாதவியின் கவனத்திற்கு மட்டுமே உட்பட்டும், எவ்வித பரிசுகள் அல்லது அழுத்தங்கள் இன்றியும், குழந்தையின் அடையாளம், டிஎன்ஏ அறிக்கை அல்லது பாதுகாவலர் உரிமை தொடர்பான தகவல்களை எந்த தரப்பும் பொதுவெளியில் வெளியிட அனுமதி இல்லை. அனைத்திற்கும் மேலாக மிக முக்கியமான உத்தரவாக, இஷானின் தற்போதைய வசிப்பிடமும் பள்ளியும் மாறாமல் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. அவன் தானாகவே போதுமான வயது அடைந்து ஒரு மாற்றத்தை விரும்பும் வரை அவனது குடும்பப் பெயர் ஜோஷி என்றே தொடரும். விசாரணை முடிவடையும் தருவாயில் நீதிபதியிடம் புதிய ஆதாரங்களை சமர்ப்பிக்க நகுல் அனுமதி கேட்டான். பாதுகாவலர் உரிமை விண்ணப்பத்தில் சுமத்தப்பட்ட பொருளாதார குற்றச்சாட்டுகளுடன் இது நேரடியாக தொடர்புடையது என்று அவன் கூறினான். நீதிமன்றத்தின் அனுமதி கிடைத்தவுடன் இந்தோர் நகரத்தின் பாதுகாப்பான இடத்தில் காவல்துறை பாதுகாப்பில் இருந்த ஹேமந்த் கப்ரா காணொளி காட்சி மூலம் இணைக்கப்பட்டான். ஹேமந்தின் முகம் சோர்வாக இருந்தது. 6 ஆண்டுகளுக்கு முன்பு ருசிதாவின் அறிவுறுத்தலின் பேரில் மாதவியின் டிஜிட்டல் கையொப்பத்திற்கான மாதிரி டெம்ப்ளேட் தயாரிக்கப்பட்டதை அவன் ஒப்புக்கொண்டான். கல்வி நிதிக்கான பணம் முதலில் 3 தற்காலிக கணக்குகளுக்கு மாற்றப்பட்டது. சில வாரங்களுக்குப் பிறகு வேறு வழிகள் மூலம் சோமானி குழுமத்தின் துணை நிறுவனத்திற்கே திருப்பி அனுப்பப்பட்டது. இதனால் உண்மையான இழப்பு எதுவும் ஏற்படவில்லை. இதன் நோக்கம் பணத்தை திருடுவது அல்ல, மாறாக மாதவியை நம்பிக்கையற்றவளாக காட்டுவதுதான். மாதவியின் மூச்சு நின்றதை போன்றிருந்தது. ஏதேனும் விடுபட்ட கையொப்பம், தவறான நடைமுறை அல்லது தனது கவனக்குறைவுதான் இதற்கெல்லாம் காரணம் என்று அவர் பல ஆண்டுகளாக நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்பதற்காகவே ஒட்டுமொத்த சம்பவமும் திட்டமிட்டு கையாளப்பட்டது என்பது இப்போது முதன்முறையாக தெளிவாக தெரிந்தது. தற்போது நிலுவையில் உள்ள கடன் விவகாரத்தையும் ஹேமந்த் உறுதிப்படுத்தினான். சன்ஷ் கேபிட்டல் மூலம் மாதவியின் அடையாளச் சான்றிதழ்களை பெற்று போலியான பயோமெட்ரிக் சரிபார்ப்புகளை உருவாக்கி கட்டுமான நிறுவனத்தின் கணக்குகளுக்கு பணத்தை ருசிதா அனுப்பியிருந்தாள். பயிற்சி மையம் நிதி நெருக்கடியால் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டால் நீதிமன்றத்தில் மாதவி பொருளாதார ரீதியாக சீரற்றவள் என்று காட்டலாம் என்பதே அந்த திட்டம். நகுல் பதிவுகளை ஒலிக்கச் செய்தான். ருசிதாவின் குரல் தெளிவாக கேட்டது. மாதவியின் நிறுவனம் பலவீனமடைந்தால் குழந்தையின் பாதுகாவலர் உரிமை தானாகவே சோமானி குடும்பத்தின் பக்கம் வந்துவிடும் என்று அவள் ஹேமந்திடம் கூறிக்கொண்டிருந்தாள். மற்றொரு பதிவில், மக்கள் ஆதாரத்திற்கு முன்பே கதையைத்தான் கேட்கிறார்கள். சரியான கதையை திரும்பத் திரும்பச் சொன்னால் உண்மை வெளிவரும்போது காலம் கடந்துவிட்டிருக்கும் என்று அவள் சொல்லியிருந்தாள். வசுந்தராவின் கண்கள் மூடிக்கொண்டன. அவர் பல ஆண்டுகளாக முன்மாதிரியான மருமகள் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த பெண் தனது ஈகோவையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியிருந்தது அவருக்கு புரிந்தது. ஆனால் வசுந்தரா மாதவியை முன்னரே தாழ்வாக கருதாமல் இருந்திருந்தால் ருசிதாவின் சதி இவ்வளவு எளிதாக வெற்றி பெற்றிருக்காது என்பதும் உண்மைதான். அந்த ஆதாரங்களை பொருளாதார குற்றப்பிரிவு மற்றும் காவல்துறையிடம் ஒப்படைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். நீதிமன்றம் பாதுகாவலர் உரிமை குறித்த தீர்ப்பை வழங்கலாம். ஆனால் மோசடி, நிதி முறைகேடு மற்றும் ஆதாரங்களை அழித்தது தொடர்பான விசாரணை தனிப்பட்ட முறையில் நடக்கும் என்று அவர் கூறினார். ஹேமந்தின் வாக்குமூலம் அவன் அளிக்கும் ஒத்துழைப்பின் அடிப்படையில் பரிசோதிக்கப்படும். ஆனால் அவனது குற்றம் மன்னிக்கப்படாது. விசாரணை முடிந்ததும் மாதவி வெளியே வந்தபோது செய்தியாளர்கள் கேள்விகளை அடுக்கினர். தேவவ்ரத்தும் நகுலும் முன்னேறிச் சென்று அவர்களை தடுத்திருக்கலாம். ஆனால் மாதவிதானே நின்று பதிலளிக்க முடிவெடுத்தாள். அவள் யாரையும் பெயர் சொல்லி குறிப்பிடவில்லை. நீதிமன்றம் இன்று ஒரு குழந்தையை வெறும் சொத்தாக பார்க்க மறுத்துவிட்டது என்று மட்டும் கூறினாள். ஒரு தாயின் பொருளாதார கஷ்டத்தை அவளது தாய்மையின் குறைபாடாக கருத வேண்டாம் என்றும், ஒரு செல்வந்த குடும்பத்தின் அதிகாரத்தை தார்மீக உரிமையாக கருத வேண்டாம் என்றும் அவள் மக்களிடம் கேட்டுக்கொண்டாள். இஷான் அவளது விரலை பிடித்துக்கொண்டே இருந்தான். கேமராக்களின் ஒளியைக் கண்டு அவன் பயந்தான். தேவவ்ரத் முன்னால் வந்து குழந்தைக்கும் கேமராக்களுக்கும் இடையில் ஒரு தடுப்பு போல நின்றான். இருப்பினும் அவனால் அவனை பாதுகாக்க முடியவில்லை. அவன் கார் வரை அவர்களுடன் சென்றான். அதே நேரத்தில் சூரத்திலிருந்த சோமானி குழுமத்தின் அவசர கூட்டம் தொடங்கியிருந்தது. தேவவ்ரத் மதியத்திற்குள் அங்கு சென்று சேர வேண்டியிருந்தது. உஜ்ஜயினியிலிருந்து இந்தூர் சென்று அங்கிருந்து ஒரு சிறப்பு விமானத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. நீதிமன்றத்தை விட்டு வெளியேறிய பிறகு தான் குழுமத்தின் இயக்குநர்கள் குழுவிடம் உறுதிமொழி பத்திரத்தையும் ஆதாரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவன் மாதவியிடம் கூறினான். மாலைக்குள்தான் நிறுவனத்தின் தலைவர் பதவியில் இருக்க வாய்ப்பில்லை என்பதையும் அவன் குறிப்பிட்டான். பயமாக இருக்கிறதா என்று மாதவி கேட்டாள். பயமாகத்தான் இருக்கிறது என்று தேவவ்ரத் உண்மையைச் சொன்னான். பயம் இருப்பது தவறல்ல, பயத்தின் காரணமாக பொய்யை தேர்ந்தெடுப்பதுதான் தவறு என்று மாதவி பதிலளித்தாள்.
சூரத் தலைமையகத்தின் மேல் தளத்தில் இருந்த இயக்குநர்கள் குழுவின் அறை நிறைந்திருந்தது. நீண்ட மேஜையின் ஒரு பக்கம் குடும்ப உறுப்பினர்களும் மறுபக்கம் சுதந்திர இயக்குநர்களும் முதலீட்டாளர்களின் பிரதிநிதிகளும் அமர்ந்திருந்தனர். திரையில் வெளிநாட்டு பங்குதாரர்கள் இணைந்திருந்தனர். கூட்டம் தொடங்கியதும் ஒரு இயக்குனர் தேவவ்ரத்தின் தனிப்பட்ட சூழல் குழுமத்தின் வணிக நம்பிக்கையையும் தலைமையையும் நெருக்கடியில் தள்ளிவிட்டதாக கூறினார். தேவவ்ரத் உடனடியாக பதவியை விட்டு விலகி உள்விசாரணை முடியும் வரை ஒதுங்கியிருக்க வேண்டுமென்று அவர் கோரினார். தேவவ்ரத் அதை எதிர்க்கவில்லை. பதவியில் ஒட்டிக்கொண்டிருப்பது தனது நோக்கமல்ல என்று அவன் கூறினான். தனது பழைய விசாரணை மற்றும் தற்போது போலி ஆவணங்கள் மூலம் ஆதாரங்களை அழித்தது மற்றும் மூத்த நிதி அதிகாரி ஈடுபட்டது தொடர்பான ஆவணங்களை அனைவர் முன்னிலையிலும் அவன் வைத்தான். 6 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவனத்தின் கௌரவத்தை காப்பாற்ற தான் விசாரணையை சரியாக நடத்தவில்லை என்பதை அவன் ஒப்புக்கொண்டான். குடும்பத்தின் வசதியும் தனிப்பட்ட உறவுகளுமே தனது முடிவுகளை பாதித்ததை அவன் ஏற்றுக்கொண்டான். குழுமம் வேண்டுமென்றே குற்றத்தை செய்ததாக ஒப்புக்கொள்கிறாயா என்று ஒரு உறுப்பினர் கேட்டார். குழுமம் என்பது ஒரு தனிநபர் அல்ல, அது ஒரு நிறுவனம் என்று தேவவ்ரத் பதிலளித்தான். குற்றங்களை செய்தவர்கள் தனிநபர்கள்தான், ஆனால் பொறுப்புக்கூறலை விட கௌரவத்திற்கு முக்கியத்துவம் அளித்ததன் மூலம் நிறுவனம் அவர்களை செயல்பட அனுமதித்தது. ருசிதா மற்றும் ஹேமந்த் மீது மட்டும் பழியை போட்டுவிட்டு தன்னை நிரபராதி என்று சொல்லிக் கொண்டால் தான் மீண்டும் அந்த தவறை செய்வதாகவே அர்த்தம் என்று அவன் கூறினான். அவன் தனது ராஜினாமா கடிதத்தை மேஜை மீது வைத்தான். அதே நேரத்தில் சுதந்திரமான தடயவியல் தணிக்கை, ஊழியர்களுக்கான பாதுகாப்பான புகார் அமைப்பு, அலுவலக நிதிக்கான வெளிப்புற கண்காணிப்பு மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு எவ்வித நடைமுறைகளும் இன்றி வழங்கப்பட்ட அதிகாரங்களை முடிவுக்கு கொண்டுவரவும் அவன் முன்மொழிந்தான். அறையில் விவாதம் சூடுபிடித்தது. பொதுவெளியில் இந்த ஒப்புதல் நிறுவனத்திற்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும் என்று சிலர் கூறினர். குற்றத்தை மறைப்பதன் மூலம் ஏற்படும் இழப்பு இன்னும் பெரிதாக இருக்கும் என்று மற்ற உறுப்பினர்கள் வாதிட்டனர். நெருக்கடியை நிறுவனம் எவ்வாறு கையாள்கிறது என்பதை வைத்தே அதன் நம்பகத்தன்மை தீர்மானிக்கப்படுமே தவிர நெருக்கடியே நடக்காதது போல நடிப்பதன் மூலம் அல்ல என்று வெளிநாட்டு முதலீட்டாளரின் பிரதிநிதி கூறினார். இறுதியில் தேவவ்ரத்தின் ராஜினாமாவை வாரியம் உடனடியாக ஏற்கவில்லை. விசாரணை முடியும் வரை அவன் நிர்வாக பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு சுதந்திரமான இடைக்கால தலைவர் நியமிக்கப்பட்டார். இந்த முடிவை தேவவ்ரத் ஏற்றுக்கொண்டான். வெளியே வரும்போது அவனது பெயருடன் ஒட்டியிருந்த அந்த பதவி முதல்முறையாக அவனை விட்டு விலகியிருந்தது. உள்ளே ஒரு வெறுமை இருப்பதை உணர்ந்தாலும் தான் கற்பனை செய்திருந்த பயம் அங்கு இல்லை என்பது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சோமானி மாளிகையில் போலீஸ் ருசிதாவுக்காக காத்திருந்தது. அவள் காலையிலேயே வீட்டை விட்டு வெளியேறியிருந்தாள். அவளது போன் அணைக்கப்பட்டிருந்தது. அவள் எங்கே சென்றாள் என்பது ஓட்டுநருக்கு கூட தெரியவில்லை. விமான நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மாலைக்குள் வதோதராவில் உள்ள ஒரு ஹோட்டலில் அவள் கைது செய்யப்பட்டாள். அவளிடமிருந்து ரொக்கப் பணம், 2 செல்போன்கள் மற்றும் வெளிநாடு செல்வதற்கான 10 போலி ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்டபோது ஹேமந்த் பொய் சொல்வதாகவும் தனது முன்னாள் மனைவியை திருப்திப்படுத்த தன்னை பலிகடா ஆக்கிவிட்டதாகவும் அவள் வாதிட்டாள். ஆனால் அவளது தனிப்பட்ட போனிலிருந்து அழிக்கப்பட்ட செய்திகள் மீட்கப்பட்டன. அவற்றில் போலி ஆவணங்கள், பெயரற்ற புகார்கள், செய்தியாளர்களுடனான தொடர்பு மற்றும் பாதுகாவலர் உரிமை வழக்கை கையாள்வதற்கான வியூகம் ஆகியவை தெளிவாக இருந்தன. ருசிதா கைதான செய்தியை மாதவி பயிற்சி மையத்திற்கு திரும்பிய பிறகுதான் அறிந்தாள். அவளை சுற்றி பெண்கள் கூடியிருந்தனர். சிலர் மகிழ்ச்சியில் கைதட்ட முயன்றனர், ஆனால் மாதவி அவர்களை தடுத்தாள். ஒருவர் சிறைக்குச் செல்வதில் கொண்டாட்டம் இருக்கக்கூடாது. நீதி அவசியம், ஆனால் ஒருவருடைய வீழ்ச்சியை வேடிக்கையாக மாற்றுவது தாங்கள் சந்தித்த அந்த வக்கிரம் நிறைந்த செயலுக்கு தங்களையும் நெருக்கமாக கொண்டு சென்றுவிடும் என்று அவள் கூறினாள். மாதவிக்கு இப்போது அமைதி கிடைத்துவிட்டதா என்று சகுந்தலா காக்கி கேட்டார். உண்மை கிடைத்துவிட்டது, அமைதி கிடைக்க காலம் எடுக்கும் என்று மாதவி பதிலளித்தாள். நிதியின் ஏலம் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டது. வங்கி தனது ஆரம்பகட்ட விசாரணையில் நடைமுறை சிக்கல்கள் இருந்ததை ஒப்புக்கொண்டது. சுபாஷ் கேபிட்டலின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. கட்டுமான நிறுவனத்தின் கணக்குகள் முடக்கப்பட்டன. அனுப்பப்பட்ட தொகையை திரும்பப் பெறும் நடவடிக்கைகள் தொடங்கின. பழைய நிதி மோசடி தொடர்பான ஆதாரங்களை சரிபார்க்கும் பணி ஒரு பக்கம் நடக்க, மறுபக்கம் நிதி தொடர்பான விசாரணை தனியாக தொடங்கியது. மாதவியின் பெயரை அதிகாரப்பூர்வமாக தூய்மைப்படுத்த சில மாதங்கள் பிடித்தன. ஆனால் முதல் முறையாக அவளிடம் வெறும் பேச்சு மட்டும் இல்லை, உறுதியான ஆதாரங்களும் இருந்தன. வசுந்தரா சில வாரங்களுக்கு இஷானை சந்திக்க வரவில்லை. அவர் மாதவிக்கு ஒரு நீண்ட கடிதத்தை அனுப்பினார். ஆனால் மாதவி அதை உடனடியாக திறக்கவில்லை. வார்த்தைகள் சில நேரங்களில் குற்ற உணர்வை தணிக்கும் ஒரு எளிதான வழிமுறை என்பதை அவள் அறிந்திருந்தாள். 1 மாதத்திற்குப் பிறகு வசுந்தரா விலையுயர்ந்த கார்கள் அல்லது பரிசுகள் எதுவுமின்றி பயிற்சி மையத்திற்கு வந்தார். அவர் கையில் வீட்டில் செய்த சிறிய வெந்தயப்பூரிகளும் மாங்காய் ஊறுகாயும் மட்டுமே இருந்தன.
அவர் இஷானிடம் என்னுடன் சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுவாயா என்று கேட்டார். இஷான் மாதவியை பார்த்தான். அனுமதி கிடைத்ததும் அவன் முற்றத்தின் படிகளில் வசுந்தராவிற்கு அருகில் அமர்ந்தான். வசுந்தரா முதல் முறையாக அவனிடம் பள்ளி, ஆடைகள் அல்லது எதிர்கால திட்டங்கள் பற்றி எதுவும் கேட்கவில்லை. அவனுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும் என்று கேட்டார். தவறு செய்த பிறகு உண்மையைச் சொல்லும் மனிதர்களின் கதைகள் பிடிக்கும் என்று இஷான் கூறினான். வசுந்தராவின் கண்கள் கலங்கின. அப்படிப்பட்ட கதைகளின் முடிவு அவ்வளவு சீக்கிரம் வந்துவிடாது என்று அவர் கூறினார். பரவாயில்லை, என்னால் நீண்ட கதைகளை வாசிக்க முடியும் என்று இஷான் பதிலளித்தான். தேவவ்ரத்தின் சந்திப்புகள் நீதிமன்றம் நிர்ணயித்த அட்டவணைப்படி தொடர்ந்தன. ஆரம்பத்தில் அவன் வாரத்திற்கு 2 முறை பயிற்சி மையத்திற்கு வந்தான். சில நேரம் இஷானுடன் வீட்டுப்பாடம் செய்தான், சில நேரம் அவனுக்கு கிரிக்கெட் கற்றுக் கொடுக்க முயன்றான். பந்தை பிடிக்கும்போது அவனே கீழே விழுந்து விடுவான். அவனது தோல்விகளைக் கண்டு இஷான் சத்தமாக சிரிப்பான். மெல்ல மெல்ல அவனுள் இருந்த பயம் குறையத் தொடங்கியது. ஒரு நாள் பள்ளியில் தந்தை மற்றும் குழந்தைகளுக்கான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இஷான் தேவவ்ரத்தை அழைப்பதற்கு முன்பு மாதவியிடம் அனுமதி கேட்டான். அவன் மழைநீர் சேகரிப்பு மாதிரி ஒன்றை செய்திருந்தான். கண்காட்சியில் பல தந்தைகள் தங்கள் குழந்தைகளுக்காக பெரும்பாலான வேலைகளை தாங்களே செய்திருந்தனர். ஆனால் மாதவி இஷானிடம் அவனது மாதிரி அவனது கைகளால் மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்று கூறியிருந்தாள். தேவவ்ரத் குழாய்களை இணைக்க மட்டுமே உதவி செய்தான். ஆசிரியர் அந்த மாதிரியை யார் செய்தது என்று கேட்டபோது, நான் தான் செய்தேன். தேவவ்ரத் அங்கிள் கடினமான இடங்களில் பசை தடவ உதவினார். அம்மா 2 முறை தவறான அளவீடுகளை சரிசெய்தார் என்று இஷான் கூறினான். மாதவி தூரத்தில் நின்று அவனை முறைக்க குழந்தை சிரித்தான். அந்த சாதாரண தருணத்தில் முதல் முறையாக அவர்கள் மூவரும் ஒரு குடும்பத்தின் பிம்பத்தைப் போல தெரிந்தனர். ஆனால் அந்த பிம்பத்திற்கு ஒரு பெயரை சூட்ட அவர்களில் யாரும் அவசரப்படவில்லை. தேவவ்ரத் பயிற்சி மையத்தின் கடன் மற்றும் சட்டச் செலவுகளை ஈடு செய்ய நிதி வழங்க முன்வந்தான். ஆனால் மாதவி அந்த தனிப்பட்ட உதவியை மறுத்துவிட்டாள். சோமானி குழுமம் பழைய கல்வி நிதிக்கான சதியை ஈடு செய்ய விரும்பினால் அதை ஒரு சுதந்திரமான நடைமுறை மூலம் செய்ய வேண்டும் என்றும் அதில் தனது பெயரோ அல்லது தேவவ்ரத்தின் புகைப்படமோ இடம்பெறக்கூடாது என்றும் அவள் கூறிவிட்டாள். இறுதியாக தடயவியல் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் வாரியம் ஒரு மறுசீரமைப்பு கொள்கையை உருவாக்கியது. அதன் கட்டுப்பாடு வெளிப்படையான கண்காணிப்பாளர்களிடம் இருந்தது. பயிற்சி மையத்திற்கு அதற்கான பங்கு கிடைத்தது. ஆனால் எந்தவொரு கட்டிடத்திற்கும் அல்லது திட்டத்திற்கும் சோமானி குடும்பத்தின் பெயர் சூட்டப்படவில்லை. தனது பதவியிலிருந்து விலகியிருந்த தேவவ்ரத் முதல் முறையாக தனது வாழ்க்கையை வணிக அட்டவணைக்கு வெளியே அமைத்துக் கொண்டான். அவன் பல மாதங்களாக நிறுவனத்தின் அன்றாட செயல்பாடுகளிலிருந்து ஒதுங்கியிருந்தான். அவன் ஆலோசனை பெற்றபோது தனது மௌனம் என்பது பலவீனம் மட்டுமல்ல, அது ஒரு வசதியான பழக்கம் என்பதையும் புரிந்து கொண்டான். மோதல்களை தவிர்த்துவிட்டு தன்னை ஒரு அமைதியான மனிதன் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவனது மௌனத்திற்கான விலையை மற்றவர்கள்தான் கொடுத்து கொண்டிருந்தனர். ருசிதாவுக்கு எதிரான வழக்கு நீண்ட காலம் நடந்தது. அவள் பல குற்றச்சாட்டுகளை மறுத்தாள். ஆனால் டிஜிட்டல் ஆதாரங்கள், பணப்பரிமாற்றங்கள் மற்றும் ஹேமந்தின் பதிவுகள் மிக வலுவாக இருந்தன. ஹேமந்த் ஒத்துழைத்ததால் அவனுக்கு சில சட்டரீதியான சலுகைகள் கிடைத்தன. ஆனால் தண்டனையிலிருந்து அவனும் தப்பவில்லை. நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வர இன்னும் காலம் இருந்தது. இருப்பினும் ஜாமீன் நிபந்தனைகளின் காரணமாக அவர்கள் இருவரும் எந்தவொரு நிதி நிறுவனத்திலோ அல்லது சமூக அறக்கட்டளையிலோ பதவிகளை வகிக்க முடியாது. ஒரு மாலை மாதவிக்கு சிறையிலிருந்து ருசிதாவின் கடிதம் வந்தது. அதில் மன்னிப்பை விட தனது வாழ்க்கையை நியாயப்படுத்தும் விளக்கங்களே அதிகமாக இருந்தன. ஒரு பெண் தனது குடும்பம், திருமணம் மற்றும் குழந்தைகளின் மதிப்பை வைத்தே தீர்மானிக்கப்படும் உலகில் தனக்கான இடத்தை உருவாக்கத்தான் போராடியதாக ருசிதா எழுதியிருந்தாள். இஷானின் வருகையால்தான் அனைத்தையும் இழந்துவிடுவோமோ என்றுதான் அஞ்சியதாகவும், வசுந்தராவின் மற்றும் சமூகத்தின் எதிர்பார்ப்புகள் தன்னை அழுத்தத்தில் வைத்திருந்ததாகவும் அவள் குறிப்பிட்டிருந்தாள். மாதவி அந்த கடிதத்தை முழுமையாக படித்துவிட்டு மூடி வைத்தாள். அவள் அதற்கு பதில் அனுப்பவில்லை. பயம் ஒரு மனிதனை எப்படி கடினமானவராக்கும் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் புரிந்துகொள்வது என்பது மன்னிப்பதல்ல. சமூக அழுத்தம் ருசிதாவை தார்மீக தேர்வுகளிலிருந்து தடுக்கவில்லை. அவள் சிந்தித்து மற்றொருவரின் வாழ்க்கையை அழிக்கும் பாதையைத்தான் தேர்ந்தெடுத்திருந்தாள். 1 வருடம் கழிந்துவிட்டது. பயிற்சி மையம் இப்போது முன்பைவிட பெரியதாக இருந்தது. கட்டிடத்தின் மேற்கூரை சீரமைக்கப்பட்டு பின்புறம் 2 புதிய தறிகள் பொருத்தப்பட்டிருந்தன. பெண்களின் குழந்தைகளுக்காக ஒரு சிறிய நூலகம் அமைக்கப்பட்டிருந்தது. சுவரில் எந்த தொழிலதிபரின் படமும் இல்லை. அதற்கு பதிலாக முதல் வருடம் மையத்தை தொடங்க தங்கள் சேமிப்பையும் நேரத்தையும் உழைப்பையும் வழங்கிய பெண்களின் பெயர்கள் மட்டுமே அங்கு பொறிக்கப்பட்டிருந்தன. இஷானுக்கு இப்போது 7 வயது.
அவன் முன்பை விட உயரமாக வளர்ந்திருந்தான். அவனது முன்னால் இருந்த 2 பற்களுக்கு இடையே இப்போது ஒரு சிறிய இடைவெளி தெரிந்தது. கோடை விடுமுறையின் ஒவ்வொரு காலையிலும் அவன் தேவவ்ரத்துடன் சைக்கிள் ஓட்ட பயிற்சி செய்தான். தேவவ்ரத் அவனுக்காக விலையுயர்ந்த வெளிநாட்டு சைக்கிளை வாங்கவில்லை. இஷான் விழுந்தால் பெரிய அடிபடாது என்பதால் உள்ளூர் கடையிலேயே ஒரு சாதாரண சைக்கிளை இருவரும் தேர்ந்தெடுத்தனர். அன்று காலை பயிற்சி மையத்திற்கு பின்னால் இருந்த சாலையில் இஷான் சமநிலை கொள்ள பழகிக் கொண்டிருந்தான். தேவவ்ரத் சைக்கிளின் பின் இருக்கையை பிடித்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தான். மாதவி சிறிது தூரத்தில் நின்று சாலையில் உள்ள குழிகளிடம் கவனமாக இருக்கும்படி அடிக்கடி எச்சரித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் தனக்கு தெரியும் என்று இஷான் கூறினான். ஒரு வளைவில் தேவவ்ரத் இருக்கையிலிருந்து கையை எடுத்தான். இஷான் சில மீட்டர் தூரம் தனியாக ஓட்டினான். பிறகு பயந்து பின்னால் திரும்பி பார்க்க நேராக வைக்கோல் போரில் போய் விழுந்தான். அவனுக்கு அடிபடவில்லை. ஆனால் கோபத்துடன் எழுந்து, அப்பா, கையை எடுத்துட்டேன்னு ஏன் சொல்லல என்று கத்தினான். மூவரும் சில நொடிகள் அப்படியே உறைந்து நின்றனர். தான் என்ன சொன்னோம் என்பதை இஷானும் புரிந்து கொண்டான். அவன் முகத்தில் ஒரு தயக்கம் தெரிந்தது. தேவவ்ரத்தின் கண்கள் கலங்கின. ஆனால் அவன் அந்த தருணத்தை பாரமாக்கவில்லை. சிரித்துக்கொண்டே, நான் முன்னாடியே சொல்லியிருந்தால் நீ சமநிலை கொள்ள முயற்சிப்பதற்கு பதிலாக பயந்திருப்பாய் என்று கூறினான். சைக்கிளை தூக்கும்போது அடுத்த தடவை சொல்லாம கையை எடுக்காதீங்க என்று இஷான் சொன்னான். அடுத்த முறை கண்டிப்பாகச் சொல்கிறேன். ஆனால் சில பாதைகளில் தந்தை பின்னால் கையை எடுத்தாலும் தொடர்ந்து அருகிலேயே ஓடினால் மட்டுமே குழந்தை கற்றுக்கொள்ளும் என்று தேவவ்ரத் பதிலளித்தான். மாதவி அவர்கள் இருவரையும் பார்த்தாள். தேவவ்ரத் முதன்முதலில் இஷானின் கதவருகே வந்து நின்ற அந்த மருத்துவமனை இரவு அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அன்று அவன் வெறும் இரத்த உறவை மட்டுமே கொண்டு வந்திருந்தான். இன்று ஓராண்டுக்குப் பிறகு அவன் தனது நேரம், அசௌகரியம், தோல்வி மற்றும் பொறுமை ஆகியவற்றின் சிறு சிறு பகுதிகளைக் கொண்டு தனது இடத்தை பிடித்திருந்தான். அன்று மாலை தேவவ்ரத் மாதவியிடம் எதிர்காலத்தில் தங்களது உறவு குறித்து யோசிக்க முடியுமா என்று கேட்டான். அவன் திருமணத்தை முன்மொழியவில்லை, உண்மையை மட்டுமே அறிய விரும்பினான். நீண்ட மௌனத்திற்குப் பிறகு, வெளியே வருவதற்கு எனக்கு பல ஆண்டுகள் ஆன அதே உறவிற்குள் என்னால் இப்போது மீண்டும் செல்ல முடியாது. நம்பிக்கை என்பது உடைந்து ஒட்டவைக்கப்பட்டு அலமாரியில் வைக்கும் பாத்திரம் அல்ல. ஒட்டவைத்தாலும் விரிசல் தெரியவே செய்யும் என்று மாதவி கூறினாள். நான் உனது பதிலுக்காக உன்னை அழுத்தம் கொடுக்க மாட்டேன் என்று தேவவ்ரத் சொன்னான். உன் மாற்றத்தை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இஷானின் வாழ்க்கையில் உன் இடத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தேவவ்ரத், நீ உனது பொறுப்பு, எல்லைகள் மற்றும் நேர்மையை கடைபிடித்தால் நாம் மூவரும் சேர்ந்து எதிர்கால முடிவுகளை எடுக்கலாம். ஆனால் இது பழைய திருமணத்தின் மறுவருகையாக இருக்காது. ஒருவேளை புதிய உறவு உருவானால் அது பழைய உரிமையின் அடிப்படையில் அல்ல, புதிய நம்பிக்கையின் அடிப்படையிலேயே உருவாகும் என்று மாதவி பதிலளித்தாள். தேவவ்ரத் தலையசைத்தான். அவன் முகத்தில் ஏமாற்றமில்லை, ஒரு அமைதியான ஏற்பு மட்டுமே இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு பதிலை அறிந்து கொள்ளும் அவசரத்தில் அவன் கேள்விகளை கேட்க தவறியிருந்தான். இப்போது சில உறவுகளுக்கு தீர்வுகள் தேவைப்படுவதில்லை, மாறாக அவை தொடர்ச்சியான பொறுப்பை கோருகின்றன என்பதை அவன் புரிந்து கொண்டான். சில நாட்களுக்குப் பிறகு பயிற்சி மையத்தில் புதிய நூலகம் திறக்கப்பட்டது. நாடாவிட்ட எந்தவொரு அரசியல்வாதியையோ தொழிலதிபரையோ அல்லது பிரபலமான நபரையோ அழைக்கவில்லை. மையத்தின் வயதான பெண்மணி மற்றும் ஒரு சிறுமி இருவரும் இணைந்து கதவை திறந்து வைத்தனர். இஷான் முதல் புத்தகத்தை அலமாரியில் வைத்தான். வசுந்தரா பின்னால் அமர்ந்திருந்தார். மேடையில் இடம் கேட்காமல் தேவவ்ரத் குழந்தைகளுக்கான நாற்காலிகளை அடுக்கி வைக்க மாதவி நிகழ்ச்சியின் பட்டியலை கவனித்துக் கொண்டிருந்தாள். மக்கள் அவர்களை ஒன்றாக பார்த்தனர். ஆனால் யாரும் அவர்களின் உறவின் பெயரை வினவவில்லை. ஒருவேளை இப்போது அந்த பெயர் அவ்வளவு முக்கியமில்லை. ஒரு பெண் தனது கௌரவத்தை காப்பாற்றியிருந்தாள். ஒரு ஆண் தாமதமானாலும் தனது பொறுப்பை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருந்தான். ஒரு தாய் தனது உரிமையை பழிவாங்கலாக மாற்றவில்லை. ஒரு குழந்தை குடும்பம் என்பது வெறும் இரத்தம், குடும்பப் பெயர் அல்லது ஒரே கூரை ஆகியவற்றால் உருவாவதில்லை என்பதை புரிந்து கொண்டிருந்தான். கடினமான காலங்களில் உண்மையை விட்டு விலகாதவர்களால்தான் குடும்பம் உருவாகிறது. திருமணம் என்பது வெறும் ஒன்றாக இருப்பதற்கான வாக்குறுதி மட்டுமல்ல, உங்கள் கையில் தனது வாழ்க்கையை ஒப்படைத்த அந்த நபர் மீது நம்பிக்கை வைக்கும் பொறுப்பாகும். மன்னிப்பு என்பதன் பொருள் குற்றத்தை மறந்துவிடுவது அல்ல, எதிர்காலத்தை பகையின் சிறைக்கைதியாக மாறாமல் தடுப்பதாகும். தந்தை என்பது அறிக்கையில் எழுதப்பட்டிருக்கும் அந்த 99.99 விழுக்காடு சாத்தியக்கூறு மட்டுமல்ல, தினமும் உடன் இருப்பதற்கான அந்த முடிவாகும். அதை எந்த நீதிமன்றமும் சொத்துக்களும் அல்லது குடும்பப் பெயரும் தனித்து நிரூபித்துவிட முடியாது. இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.
अगर आपको स्टोरी पसंद आई हो तो लाइक शेयर सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसी स्टोरी सिर्फ और सिर्फ हमारे चैनल पर आपको सुनने को मिलेगी। तो आपको स्टोरियाँ सुनना पसंद है तो चैनल को कर दीजिए सब्सक्राइब, और ऐसी स्टोरी आती रहेंगी और आप सुनते रहो। तो मिलते हैं एक ऐसी स्टोरी में, तब तक के लिए जय हिंद जय भारत।